السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாகை மாவட்டம் நாகூர் கிளை 2 சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இந்த ஓரிரு கொள்கையை மக்களுக்கு மத்தியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அறிந்த அந்த கொள்கையை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வழிமுறைதான் இதுவும் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் செவியுற்றால் அந்த செய்தியை பிறருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஓரிரை கொள்கையை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த கொள்கையை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, அல் முக்மினூன வல் முக்மினாத் பஅலுஹும் அவுலியாஉ பஅல், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள். யக்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்ற செய்தியை இறைவன் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு தருணங்களில் மக்களை ஒன்று திரட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை, இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரமாக எடுத்து வைத்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் யாரை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். சில நாட்களுக்கு பிறகு இறைவன் ஒரு வசனங்களை அருளுகிறார். அஷீரத்தக்கல் அக்ரபீன், நதியை நெருங்கிய உறவினருக்கு இந்த மார்க்கத்தை நீ எடுத்து சொல்வீராக, போட்டு உடைப்பீராக. இந்த மார்க்கத்தை உன்னோடு நீ வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி சஃபா என்ற மலையில் அந்த குன்றில் நின்று கொண்டு மக்களுக்கு அழைப்பு தருகின்றார்கள். ஒரு மாநாடு என்று சொல்லலாம், ஒரு பொதுக்கூட்டம் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த ஓரிரை கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொன்ன வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வின் தூதர்கள் அதோடு நிறுத்திவிட்டார்களா? மக்காவில் இருக்கக்கூடிய துல் மஜாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு செல்கிறார்கள். அகமதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அந்த செய்தியை அறிவிக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர்கள் ஏதோ நாச இலல் இஸ்லாம், மக்களை சந்தித்து இந்த இஸ்லாத்தின் பால் மக்களுக்கு அழைப்பு தரக்கூடியவராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே செல்கின்றார்களோ செல்லக்கூடிய இடத்தில் மக்களுக்கு இந்த ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை சந்திப்பதற்காக சில நபித்தோழரோடு செல்கிறார்கள். அவர்கள் செல்லும் பொழுது கடைவீதியில் அல் முஸ்லிமீனே, இறை நம்பிக்கையாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், யூதர்கள் அனைத்து நபர்களையும் சந்திக்கிறார்கள். தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ்வின் தூதர்கள் காட்டி தருகிறார்கள். மக்காவை விட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் வெளிப்பகுதிக்கு சென்று விடுவார்கள். அந்த வெளிப்பகுதிக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கும். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மக்களை சந்தித்து, நான் ஒரு இறை தூதர், இறைவன் எனக்கு செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் தன்னுடைய செய்திகளை எடுத்து சொல்லிவிட்டு அப்பொழுது இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு போதிப்பார்கள். அவர்கள் போதித்து விட்டு சொல்வார்கள், என்னுடைய இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லாமல் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் தடுத்து விட்டார்கள். நீங்கள் ஹஜ் செய்ய வந்திருக்கிறீர்கள்,
உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் எடுத்து சொல்கின்றேன். நீங்கள் நாடினால் என்னை அழைத்து சென்று உங்களுடைய கூட்டத்தாரிடம் சென்றால் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் எடுத்து சொல்வேன் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய பல வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஒன்றாகதான் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பேராமல் இருப்பதற்கு பெரிதும் காரணம் மக்களின் அலட்சியமா அல்லது ஆளுங்களின் சுயநலமா என்ற இந்த பட்டிமன்றத்தின் மூலமாகவும் நம்முடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக இரண்டு தரப்பில் இருக்கிறார்கள். மக்களின் அலட்சியம்தான் என்ற தலைப்பில் சகோதரர் அலிஹசன் அவர்களும் ரிஸ்வான் அவர்கள் அப்பாஸ் அவர்களும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பேராவதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலம் என்ற தலைப்பில் சகோதரர் ஃபரூக் அவர்களும் சகோதரர் ஆலிம் சகோதரர் யாசர் அவர்களும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியை நாம் செவிதார்ந்து கேட்கும் பொழுது எதெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட முறை, எது மார்க்கம் அனுமதிக்கப்படாத அந்த செய்திகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த சிறு நிகழ்ச்சியை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளார் என்ற தகவலை பதிவு செய்துவிட்டு காசு மூலமாக போடப்பட்டு எந்த அணியினர்கள் முதலில் பேசுவதற்கு தயாராக இருக்கா என்பதை அவங்க பூ கேட்டிருக்காங்க. தலை சரி, ஓகே. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பேணாதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலமா மக்களின் அலட்சியமா என்ற தலைப்பில் அந்த மக்களின் அலட்சியமை என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு அந்த டீம் அந்த அணிக்கு தான் அதை வென்றிருக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு தரக்கூடிய நிலைகள் இருக்கிறது. இப்ப முதல் நேராக ஆலிம்களின் சுயநலமே என்ற தலைப்பில் சகோதரர் ஃபஹது எம்ஏசி அந்த சகோதரர் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பம் செய்வார்கள். வாய்ப்பை அவர்கள் பெற்றது பயத்தினால் எங்களுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். நடுவர் அவர்களே குறித்து பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி யார் நன்கு அறிந்திருக்கிறார்களோ, எந்த துறையை அவர் சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த துறையில் இருப்பவரிடத்தில் அதை பற்றியான தகவல்களை கேட்டு அறிந்தால் மட்டும்தான் நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை முறையாக செய்ய முடியும். அப்படிதான் மக்களும் நமக்கு அரை நான்கு கிடையாது. ஆண்களால் மதசாலையிலே படித்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என்று சொல்லி அதிசரணங்களை கரைத்து குடித்து வந்திருக்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்திலே சென்று கேட்கக்கூடியதாக இருக்கிறார்கள். இந்த ஆளுங்கள் தன்னுடைய சுயநலத்தை கையாண்டு தன்னுடைய பொருளாதாரம் ஈட்ட வேண்டும், தன்னுடைய அடிவயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணாவுடைய மார்க்கத்தை வழங்குகிறார்கள், பிரிக்கிறார்கள். தன்னுடைய சுயநலத்திற்கு ஏற்றவாறு யோசித்துக் கொள்வதாக இருக்கிறார்கள். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான சடங்குகள் ஒன்றுதான் திருமணம் என்ற ஒரு நிலை. இந்த திருமணம் என்ற ஒரு நிலையில் இஸ்லாமியர்கள் மார்க்கத்தை முறையாக பின்பற்றாத ஒரு நிலைதான் இன்றைக்கு சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. திருமணத்தினுடைய பேச்சிலிருந்து ஆரம்பம் செய்து திருமணம் முடிவுகளை ஏராளமான மார்க்கத்திற்கு முறையான நிகழ்வுகள் தான் அந்த திருமணத்திற்குள்ளாக ஊழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாரும் என்று சொன்னால் திருமணம் என்ற பேச்சு ஆரம்பிக்கின்ற பொழுதே மார்க்கத்திற்கு முறையான ஒரு நிலைமை முன்வைத்துதான் இறைவன் சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை போடுகிறது. வரதட்சணையை பற்றி முதலில் பேச ஆரம்பித்தார். அற்புதமான முன்னாள் மாணவிகள் நாடகம் நடத்தினார்கள். வரதட்சணை என்ற ஒரு நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வரதட்சணையை கேட்கறது பெண் வீட்டார் மக்களுடைய நிலை தானே, ஆளுங்கள் கேட்க மாட்டாங்க. போய் வரதட்சணை வாங்குறாங்கல்ல, பெண் வீட்டுல பேசப்படும் பொழுது மக்கள் தான் போய் அந்த அவங்க என்னுடைய மகனுக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுங்க, அந்த ஆலிமா இருக்கக்கூடியவங்க அதை கேட்க மாட்டாங்களே. திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க, திருமணத்தை நடத்தி வைப்பவர் ஆலிம். திருமணத்தை தெரியுமா ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்கன்னா அதை இன்னும் பார்க்க அதுதான் அதை நடத்தும்போது இறைவன் சொல்லக்கூடிய இறைவர்கள் பெண் வீட்டில் வந்து குடும்பங்களை இறைவன் சொல்றாரா அல்லது மனவர்கள் மனப்படையை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொல்றாரா என்பதை அந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை இருக்காங்க. கடமை இருக்கு. ஆலிம்கள் சொன்னாலும் மக்கள் ஏத்துக்கிறது இல்லையில. அவர் சொல்லுவாங்க, அவர் சொல்லவே இல்லை. எனக்கு வேணா கைமணத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டு விளையாட என்ற ஒரு நிலையில் என்னுடைய ஆளுநர் இது பாருங்க. அந்த திருமணத்தை பற்றி பேசணும். திருமணத்தினுடைய விருந்தினர் தெரியுமா இருக்கும். மாதச்சி அடிப்படையிலே மனநிலைத்தான் அந்த மனநிலை என்பது மதிவான சாரும். அந்த திருமணத்துக்கு ஆலிம் தான் காரணமா, விருந்துக்கு ஆலிம் தான் காரணமா. அவர்தான் நடத்திருக்கிறார், அவர்தான் நடத்திருக்காங்க. அந்த திருமணத்தை எப்படி நடத்துவாங்க? அதை பாதி காசு, இவர் பாதி காசு. பெண் வீட்டிலிருந்து பாலிமரம், ஆண் வீட்டிலிருந்து பாலிமரம் வரும். அப்படி கூட வெளிநாடு இருக்கும். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவரும் ஆலிமாக தான் இருக்கிறார். இன்னும் திருமணத்தில் மாதத்திற்கு ஒரு நாளே ஆடல் பாடல் கூத்து கும்பாடங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு அரங்கேற்றப்படுது. கொண்டு சொன்ன ஆளுநர்களே, இந்த ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துல மணவர்களும் மணப்பெண்ணும் ஆடுகிறார்கள். மணவேளைகள் மணப்பெண்ணோடு சேர்ந்து மணவர்களுடைய தோழர்களும் ஆடுகிறார்கள்.
இத்தகைய திருமணமும் இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவான் ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஆயுஷா உட்கார்ந்து திருமண சபையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு அன்றைய தினத்தில் கனிமா சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் களிமாவே சொல்லல. அதுதான் இப்பதான் மாப்பிள்ளை இஸ்லாத்துல கிடையாது. கனிமா சொல்லி கொடுத்தாரு. இதனால மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபி தோழர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். யாருக்கு கனிமா சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தார்கள். கனிமா சொல்லி திருமணம் முடித்தாரா? இது சொல்லணும். அது சொல்லி கொடுத்திருக்கிறார். கனிமா சொல்லி சொல்ல சொல்ல மனவனம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியும். இன்னும் பிரார்த்தனை என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை பார்த்தோமா மார்க்கத்திற்கு முரணாக இறைவனும் இறைவனுடைய தூதரும் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் அந்த பிரார்த்தனைக்குள்ளாக ஊடுருவி இருக்கிறது. அல்லாஹ் அது நல்லவர்களே, எனக்கு கொடுத்த டைமை பார்த்தா அந்த பிரார்த்தனை நான் சொல்லலாம். அவ்வளவு பெரிய நீங்க நடிகை பிரார்த்தனையை எனக்கு செய்ய முடியாது. மக்கள் எந்த அளவுக்கு கொண்டு விட்டாங்களா இந்த ஆளுகள் அன்னைக்கு உலகத்தையும் எதிர்பார்ப்பா திருமணம் நடத்த முடியுமோ அப்படிங்கிற மனநிலையில் மக்கள் வரக்கூடிய விலைக்கு அவர்கள் ஆளுநர் ஆள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையோட அர்த்தம் தாமர மக்களுக்கு தெரிவிச்சு வச்சுங்க. எனக்கு வேணாம் அந்த பிரார்த்தனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஓடிவார். ஆனா பாமர மக்களாக இருக்கக்கூடியவங்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதே இல்லையே. அவங்களுடைய அலட்சியம் தானே காரணம். அவரு அந்த துறையை சார்ந்தவரா இருக்காரு. அவருக்கு அதை பத்தி கேட்டா அவர் நல்லா சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையை தான் மக்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில அவங்க சொல்லும் பொழுது இப்படியாக அவர் கையாளர்களாக இருக்கிறார். அந்த பிரார்த்தனையில என்ன பிரார்த்தனை இருக்கிறது என்று சொன்னால் நபிமார்களுடைய மனைவிகளோடு ஒப்புகிறார்கள். பூவரசன் அவர்களோடு அவருடைய மனைவி என்று சொல்லி பாரிசா என்றார்கள். யார் இந்த பாரிசா? ஆயிஷா பிரார்த்தனை செய்கிறார். பூவரசனுடைய மனைவி என்றார். அல்லாஹ் சொல்லலைப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு பெயரை வைத்து இவ்வாறு மனதமனிகள் வாழ வேண்டும் என்று வாழ்க்கப்படுகிறது. இன்னும் அய்யூப் அவர்களும் ரஹீமா என்று யாருக்கே தெரியாத ஒரு பெண்ணை இணைத்து அந்த பெண்ணோடு அய்யூப் முடிச்சு போட்டு இவரை போன்று வாழ வேண்டும் என்று வாழ்க்கப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாருக்கு தெரியாத சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோடு முடிச்சு போட்டு அந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இப்படி வாழ்த்தணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரார்த்தனையை சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆண்கள் தான் பிரதான காரணமாக இந்த இஸ்லாமியர்கள் மாதத்தை முறையாக பேணுவதற்கு முதன்மை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லக்கூடியவர்கள். சகோதரர் ஃபஹத் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். திருமணம் முடிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த திருமணம் துவா பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனஹுமா ஃபில் கைர். இந்த துவாவை ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லித் தருவதை விட மார்க்கத்தில் சொல்லப்படாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரப்படாத ஒரு பிதாத்தான அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை கவனித்தாலே நம்ம இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை உள்ள துவாவை ஓத வேண்டுமா என்ற சிந்தனைக்கு நமக்கு வரும். அந்த துவாவை சொல்லித் தருவது ஆலிம் தான். இந்த துவாவை சொல்லித் தரவில்லை என்றால் அந்த திருமணத்தில் அவருக்கு தேவையான அந்த தச்சனை கிடைக்காது என்ற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லிடுறாரு. அந்த அடிப்படையில் அவருடைய செய்திகளை வலுவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் அது ஆலிமுடைய காரணம் கிடையாது, ஆண்களுக்கு சரியான முறையில் அவருடைய தச்சனை கொடுத்து விட்டால் அவர் அதை நிறுத்தி விடுவார் என்பதற்காக வேண்டி மக்களுடைய அலட்சியம் தான் அது காரணம். இந்த அடிப்படையில் சகோதரர் அலி ஹசன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை அதை விட மிக திறமையாக எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நன்றிக்குரிய எல்லாமே கிடையாது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக பேணாததற்கு காரணம் ஆலிம்களுடைய சுயநலம் என்று சகோதரர் பகல் பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியுமே நடுவர்கள் செஞ்சாங்க பாத்தீங்களா, அது மக்களுடைய அலட்சியம் தானே என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திக்குமே நடுவர்கள் சொன்னார். இது மக்கள் தானே வரதட்சணை வாங்குறாங்க, மக்கள் தானே வரதட்சணை கொடுக்குறாங்க. ஆலிமும் என்ன செய்யும்? அந்த வரதட்சணை வாங்கி கொடுக்குற இடத்துல ஆலிமு தான் இருக்கிறாரு. அவர் நின்று அந்த துவாலம் ஓதி பேசி முடிச்சாச்சா முடிச்சாச்சு இல்ல அதெல்லாம் பேசி முடிக்கக்கூடிய இடத்துல ஆலிம்கள் இருக்கிறாங்க. சில இடங்களில் இருக்கிறாங்க. இப்ப பெண் பேசக்கூடிய இடத்துலயும் ஆலிம்கள் வராங்க. கேட்டுங்க, உங்களுடைய தரப்பு கேட்டுங்க. என்ன செய்வாங்கன்னா ஆலிம்கிட்ட போயிட்டு என்னைக்கு டேட்ல கல்யாணம் வச்சுக்கலாம், என்னைக்கு வந்து கல்யாணம் வச்சுக்கலாம், எப்படி வாங்கலாம், கார் வாங்கலாம்ல நாங்க வந்து வாங்கியிருக்கோம் என்ற தகவலை மட்டும் பதிவு பண்ணுவோம். அதுக்கு ஆலிம் ஒரு காரணமா இருக்காங்களே. ஆலிம் வாங்க சொல்லல, மக்கள் தான் கேட்டு வாங்குறாங்க. பாரம்பரியமாக அவர்கள் வாங்குகின்ற காரணத்தினால மக்களுடைய அலட்சியம் இருக்கின்ற காரணத்தினால வாங்குறாங்க. இரண்டாவதாக திருமணத்தை பத்தி சகோதரர் பேசினார். திருமணம் செய்திகள்ல நம்முடைய ஜமாத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் கீழே உட்கார்ந்துருக்காங்க, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சென்ட்ரல் உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள்ட்ட நம் ஜமாத்தின் சார்பாக திருமணம் நடத்துவதற்காக சில மக்கள் உருவாங்க. நம்ம மார்க்கத்தை சரியா சொல்லுவோம். நம்ம மார்க்கத்தை சரியா சொல்லி வரதட்சணை வாங்கக்கூடாது, செய்கிற பெண்ணுக்கு சாப்பாடுலாம் போடக்கூடாது, மகளை கொடுத்துதான் முடிக்கிறோம், ஆவணங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, வீட்டு வாசல்களை லைட்ல கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது
சரி தலையாட்டி போயிட்டு இல்ல உங்க மாதிரி நான் முடியல அப்படி அவங்க மறைச்சி செய்ய முடிவு பண்ணுவாங்க. மறைச்சி செய்ய முடிவு பண்ணும்போது அந்த ஜமாத்துடைய சகோதரர் கண்ணில் பட்டுவான். இல்ல ஊருக்கு வாசல் லைட்டா போகுது அவங்க மறைமுகமா வாங்கிட்டாங்க எங்க வீட்டுல மறைமுகமா சாப்பாடு போட்டாங்க சொன்ன உடனே என்ன செய்யப்படுறது நம் ஜமாத்துக்கு வருகிறார்கள். மக்களுக்கு தெளிவாக சொன்னதற்கு பிறகு கூட மக்கள் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி மக்கள் போராடுறாங்க. அப்ப யாருடைய காரணமா இருக்குது? மார்க்கத்தை சரியாக சொல்லக்கூடிய மக்களாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருந்தவர்களும் கூட மக்கள் அதை பின்பற்றாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் பாரம்பரியமா செய்யலாம் என்று சொல்லி அறிவோடு செல்கிறார்களே மக்களுடைய அலட்சியமான முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்த ஒரு கேள்வி, வலதுபுறத்திற்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் இருக்குதா அது இடதுபுறத்துக்கு முக்கியத்துவம் இருக்குதா? ரெண்டு பக்கமும் சொல்லலாம். இப்போதைக்கு வலதுபுறத்துல முன்னுரிமை கொடுத்துட்டு இடதுபுறத்துக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். வலதுபுறத்துலதான் மக்களுடைய அலட்சியம் இருக்கிறது என்று போஸ்டர் எடுத்துக்கிறாங்க. அது வலதுபுறத்திற்கு முக்கியத்துவம் என்பது மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட காரணத்தினால ஆயுதங்களுடைய சுயநலம் என்பதை காரணமே இல்லை நம்ம சொல்லல. தலைப்படுங்க பெரிதும் காரணம் என்ன? மக்களுடைய அலட்சியமாக தான் இருக்கிறது என்பதை நடுவராக இருக்கிறதுனால முக்கியத்துவம் வாக்குறுதி பண்ணிட்டாங்க. நான் 3 பேரும் பேசி கொடுத்ததுக்கு பிறகு மக்களுடைய அலட்சியம் தான் காரணம் என்பதை அவர் ஒப்புக்கொள்வார்கள். அதாவது என்னுடைய வலது பக்கத்துல நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். அதுக்கு காரணம் மக்கள் அலட்சியம் சொல்லிட்டேன். ஆடியன்ஸுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே வலது பக்கத்துல ஆலிம்கள் இருக்கிறாங்க. அப்ப அதிகமான மக்கள் தொகை கணக்கு பண்ணும்போது அவங்க பக்கம் தானே எடை கூடக்கூடியதாக இருக்கு. சொல்றோம். இப்ப தூதர்கள் எல்லாம் வந்தாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர்களுடைய பணி என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்படுகிறது அவர்கள் புறக்கணித்தால் எடுத்து சொல்வதை தவிர உங்களுக்கு கடமை கிடையாது. உங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் எடுத்து சொல்வதுதான். மார்க்கத்தை எடுத்து சொல்வதுதான் உங்களுடைய கடமையாக இருக்கிறதே தவிர மக்களை மாற்றும் கடமை கிடையாது. புரிந்து கொண்டு மக்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எது சரியானது என்பதை அவர்கள் தேர்வு செய்து அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ரசூலி இல்லைங்களா எச்சினைப்பதை தவிர எடுத்து சொல்வதை தவிர இந்த தூதருக்கு வேறு எதுவும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் உலகத்துல வாழ்ந்தார். அவங்க மக்களுக்கு ஏராளமான ஏகத்துவத்தை ஏற்படுத்தாங்க. மனம் கேட்டாரா? கேட்கல. மிகப்பெரிய ஆளி இப்போ ஆளுமை சொல்லுகிறாங்களே இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆளுமாக இறை தூதர்கள் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட இறை தூதர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்கள் கேட்கிறேன் நாளை வறுமை நாள்ல சில தூதர்கள் வருவாங்க. அவங்க சமுதாயத்தை கூட்டிட்டு வந்து வருவாங்க. ஒரு தூதர் வருவார். எப்படி தான் வருவாரு? அவர் மட்டும் தான் வருவாங்க. கேட்கப்பட்ட சமுதாயம் எங்க? நானா சமுதாயம் ஏன் இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எட்டி வைப்பதை விடை செய்திருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதுப்பணியை சரியாக செய்யாத மக்களால் ஆய்வு நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதுப்பணியை சரியாக செய்தார்கள். மக்களுக்கு முன்னால் எட்டி வைத்தார்கள். மக்கள் கேட்கல. மக்கள் அலட்சியமாக இருந்துவிட்டார்கள். தனியாக ஒரு மனிதன் வந்து நான் தான் சமுதாயம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் யோசனை செய்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தை எடுத்து மார்க்கத்தை எட்டி வைப்பதற்கு சரியான ஆளுங்களாக இந்த ஆளுங்களை விட பெரிய ஆளுங்களாக இருந்த இதை தூதர்கள் அவர்களுடைய பேச்சை கூட கேட்காதவர்களாக மக்கள் இருக்கிறார்களே. முடிவு வந்து மக்கள் கேட்டார். மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். சரியாக சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலே அலட்சியம் அடைந்துவிட்டு மக்கள் சொல்கிறார்களா யோசனை செய்து பார்க்க வேண்டும். தூதர்களுடைய பணி அவர்கள் தான் மிகப்பெரிய ஆளுங்களாக இருக்கிறார்கள். அவருடைய பணி என்பதை எடுத்து சொல்வதுதான் அவருடைய பணியாக இருக்கிறது. மக்களின் அலட்சியம்தான் என்ற தலைப்பில் சகோதரர் அலி ஹசன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவலை எடுத்து வைத்தார்கள். ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அவருடைய மனைவிமார்கள் ஏற்றுக்கொள்ள என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆலிம்களாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தகவலை எடுத்து வைக்கும் பொழுது மக்களாக இருக்கக்கூடியவர் புறக்கணிக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான தகவலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்ட வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். காரணம் மக்களுடைய அலட்சியம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய நபர்கள் நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய மார்க்கத்தை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அபூ தாலிப் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலும் மக்களுடைய ஒரு அலட்சியம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் இவ்வாறு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ லஹப் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல கூட அவர்தான் முதல் ஒரு எதிரியாக நின்று மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி மக்கள் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார்கள். ஆலிம்களுக்கு அதனுடைய பெரிதும் காரணம் கிடையாது என்ற அடிப்படையில் அதிகமான ஒரு தகவலை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆலிம் தான் சுயநலம் உடையவராக இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் ஆதிம் அவர்கள் தன்னுடைய செய்திகளை எடுத்து வைக்கக்கூடியவராக இருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக பேணாததற்கு பெரிதும் காரணம் ஆலிம்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் சொன்ன சகோதரர் நபி முஹம்மது, நபி இப்ராஹிம், நபி நூஹ் இந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்னது
உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நடுவர்களே, நபி இப்ராஹிம், நபி நூஹ், நபி முகமது, இந்த நபிமார்கள் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதை சொன்னார்களா, இஸ்லாத்தில் இல்லாததையும் சேர்த்து சொன்னார்களா? இஸ்லாத்துல இருக்கிறதா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து வந்தாங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக பேணாததற்கு காரணம் உலகத்தில் உள்ள எல்லா ஆளுமையும் நான் சொல்லல, உலகத்தில் உள்ள எல்லா ஆளுமையும் நான் சொல்லல, ஒரு சில ஆளுமைகள் இருக்கிறாங்க, ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நீங்க பேசுறீங்க. ஒருவேளை நீங்க உங்களுடைய கருத்து வந்து எல்லா பொதுமக்களும் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி பார்த்து ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. அடுத்த எழுதுறவர்களே, நீ வெளியூர் அப்படிங்கிறதால உங்களுக்கு தெரியாது. நீங்க பூரியால் சாத்தியா கேள்விப்பட்டிருக்கீங்க? பூரியால் சாத்தியம், குழந்தை பாத்தியா கேள்விப்பட்டிருக்கேன். பதில் பாத்தியா, அது உண்டு. பாத்தியா பாத்தியா உண்டு. இதெல்லாம் யார் ஓதுறா? ஆலிம் தான். பட்டிமன்றத்துடைய முடிவை பேசி மக்கள் கேட்கறதுனால ஆலிம்கள் ஓதக்கூடியவராக இருக்கிறாங்க. இந்த பாத்தியா ஓதுவது என்பது இன்னைக்கு எதிரணியில நிறைய ஆளுங்கள் உட்கார்ந்துருக்காங்க. விஸ்வான் ஆளும் இருக்காரு. விஸ்வான் ஆளும் வந்து எத்தனை வீட்டுக்கு போய் பாத்தியா ஓதுறாரு? எந்த மக்களாவது விஸ்வான் அவர்கிட்ட வந்து எங்க வீட்டுல ஒருத்தவங்க மூத்தாயிட்டாங்க, பாத்தியா ஓதி போங்க அப்படின்னு விஸ்வான் கேட்பாங்களா? அவங்க கடை வீட்டுல ஓதுனா கூட விஸ்வானுக்கு தெரியக்கூடாது நினைப்பாங்க. அப்படி இதுல என்ன சொல்ல வரணும்னா, ஏன்னா அவருக்கு ஒரு பங்கு போயிடுமா, அதுக்காக வேண்டியா? இதுல என்ன சொல்ல வரணும்னா, நான் ஓத மாட்டேன், பாத்தியா என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று அப்படின்னு மக்களுக்கு உண்மையை சொன்னாருன்னா எந்த மக்களாவது வந்து ஆணிங்களை பாத்தியா வந்து கூப்பிடுவாங்களா? அவர் உண்மையை சொன்னதுனாலதான் அவர் கூப்பிடாம இருக்கிறாங்க. உண்மையை சொல்லாதனாலதான் இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அடுத்தவர்களே, பள்ளிக்கூடத்துல உங்களுடைய பிள்ளைகள் படிப்பாங்க. படிக்கும் பொழுது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு புத்தகம் கொடுத்திருப்பாங்க. கூடுதலாக இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு ஆசிரியரை கொடுத்திருப்பாங்க. கணிதத்துடைய ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா, ஒரே ஒரு வகுப்புல மட்டும் அவர் பாடம் எடுக்கும் பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அத்துணையும் தப்பு சொல்லி கொடுக்கிறாரு, மாற்றமா சொல்லி கொடுக்கிறாரு. எக்ஸாம் வருது, பையன் தேர்வு காலத்தில் உட்கார்றான், கேட்கப்பட்ட அத்துணை கேள்வியையும் ஆசிரியர் சொல்லி கொடுத்த முறையில் அப்படியே எழுதிட்டான். ரிசல்ட் வருது, எழுதுன எல்லாமே தப்பு. கேள்வி கேட்கிறாங்க பெற்றோர்கள், ஏன் தப்பா எழுதுனேன்? இப்படிதான் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்றான். பெற்றோராக நீங்க என்ன சொல்லுவீங்க? யாருமே தப்பு? ஆசிரியர்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். மீண்டும் மீண்டும் வந்து நடுவர் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறார். ஆலிம்கள் வந்து ஒரு தகவலை சொல்லி தரும் போது மக்களாக இருக்கக்கூடிய யாரும் கேள்விகள் அதாவது ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் 4 வருஷம் 7 வருஷம் மதரசால போய் படிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ஆலிமுக்கு என்ன வித்தியாசம்? இஸ்லாத்தினுடைய திருமலை குர்ஆனுடைய மூலமொழி அரபி மொழி. அந்த அரபி மொழியை சரியான முறையில் கற்றுக்கொள்வதற்காக ஒரு 7 வருஷத்துக்கு போய் வராரு. அரபி மதரசால போய் படிச்சுட்டு ஆலிம்கள் தகுதிக்கு வராரு. மக்கள் நினைக்கிறாங்க இந்த ஆலிம் படிச்சிருக்கிறாரு, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சரியான முறையில் நினைக்கிறாரு. அவ மக்கள் நினைக்கிறாங்க இவர் நம்முடைய ஆசிரியர் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சுயநலத்திற்காக மார்க்கத்தை விற்கிறார். நீங்க உலகத்துல நிறைய ஆலிம்கள் வந்து பாத்தியா ஓதுறாங்க. ஒரு இறந்த வீட்டுல பாத்தியா ஓதுறதுக்காக கூப்பிடும் பொழுது மறுமை நன்மையை மட்டும் நான் எதிர்பார்த்துக்கிறேன், பாத்தியா எனக்கு காசுலாம் வேணாம் அப்படின்னு இந்த ஆலிமாக உலகத்தில் இருக்காங்களா? கிடையாது. ஒரு ஆலிம் கூட கிடையாது. பாத்தியா ஓதுறதே சில முறைகள் இருக்கிறவர்களே. உதாரணத்துக்கு ஒரு இமாம் ஒரு ஆலிம் சாப்பிட்டு ஒரு வீட்டுல பாத்தியா ஓதுறாங்க, ஓதும் பொழுது குர்ஆனுடைய நடைவசனங்களை சொல்லுவார். அதுல வந்து ஒரு இமாம் வந்து ஒரு வீட்டுல போய் ஓதுறார், பாத்தியா ஓதுறார். தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொறுமையா ஓதுறார். என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நடுவு செஞ்சிட்டாரு. என்ன அர்த்தம் நீங்களே சொல்லிடுங்க. காசு பெருசா வரக்கூடிய இடம். தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்க காசு கொஞ்சம் கம்மியா வரையும். தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நீங்க ரொம்ப சின்ன அமௌண்ட் கொடுக்குறேன். யார் செய்யறா? ரொம்ப அனுபவம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் செய்யறது? ஆளுநர் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயான் எடுக்கும் பொழுதும் ரசூலுல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தை குல்லு பிதாத்தின் பலாலா, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, ஒவ்வொரு பலாலத்தின் ஃபின்னார். அது ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே அவனை நரக படுகொலையிலே கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இன்றைக்கு சமூகத்திலே இந்த புதுமை என்பது எதை எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறதுனா, தொழுகையிலே புதுமை, நோன்பிலே புதுமை, திக்ரிகளிலே புதுமை, பிரார்த்தனையிலே புதுமை, உம்ரா செய்வதிலே புதுமை, ஹஜ் செய்வதிலே புதுமை, ஃபாத்திமா, கட்டம், மௌலூது, இப்படி சமூகத்திலே அத்துணை பிதாத்துகள் நுழைந்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த பிதாத்துகளை உருவாக்கியது பொதுமக்களா ஆலிமா? இத்தனை பிதாத்துகளை உருவாக்கியது ஆலிம்கள் தான். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது. அந்த தௌஹீத் ஜமாத்துல பிதாத்தானே தொழுகைகள் நடத்தப்படாது. ஒரு 500 பேர் வந்து பொதுமக்கள் ஒரு 500 பேர் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க, பிதாத்தான தொழுகை நடத்துங்க. உங்களுடைய பள்ளிவாசலுக்கு அருகில் இன்னொரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசல் விதாத்தான குடும்ப தொழுகை நடத்துறாங்க. ஒரு மாசம் வந்துருச்சுன்னா லைவ் நேரத்தில் 100 வெங்காயம் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு 500 மக்கள் வந்து நம்ம இடத்துல சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இந்த பொதுமக்கள் 500 பேர் சொல்றாங்க, 1000 பேர் சொல்றாங்க, அதனால நாங்க இந்த தொழுகையை தூங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆளுங்கள் சரியாக இருந்தால் பொதுமக்கள் சரியாக இருப்பார்கள், ஆளுங்கள் தவறாக இருந்தால் பொதுமக்கள் தவறாகத்தான் இருப்பார்கள். இன்றைக்கு விதாத்துகள் பெருகி வழிவதற்கு ஆளுங்கள் தான் காரணம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
சகோதரர் ஆதில் அவர்கள் ஆலிம்களின் சுயநலமை என்ற தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை எடுத்து சொன்னார்கள். ஒவ்வொரு விதயத்தையும் உருவாக்கக்கூடியவர்கள் ஆலிம்தான். திருமணமாக இருந்தாலும் சரி, இறந்தவருடைய வீடுகளுக்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு புதுமையான விதயத்தை உருவாக்கி மக்களை செய்வதற்கு அவர்கள் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு ஜனாசாவுடைய வீட்டுக்கு நாம் செல்வோம். அந்த ஜனாசாவுடைய வீட்டில் எத்தனை இடத்தில் துவாக்கள் சொல்லப்படுகிறது என்பதை பாருங்கள். ஜனாசாவை தூக்கும் பொழுது சில பகுதியில் நாம் பார்த்திருக்கிறோம். தூக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு துவா ஓதுவார்கள். அதை கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு முன்னாடி வைப்பாங்க, அப்போ ஒரு துவாவை ஓதுவாங்க. தொழுகை நடத்தி முடித்த பிறகு அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செய்த பிறகு அப்போ ஒரு துவாவை ஓதுவார்கள். அந்த துவாவை ஓதி முடித்து விட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி வருவார்கள், அங்க ஒரு துவாவை ஓதுவார்கள். அப்படியே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்துக் கொண்டு யாருடைய வீட்டில் ஜனாசா இருந்ததோ அந்த வீட்டில் வந்து மறுபடியும் அங்கு ஒரு துவாக்களை ஓதுகிறார்கள். இவை அனைத்துமே அவங்க சுருக்கமாக சொன்னாலும் இதான் அதனுடைய அர்த்தம். இவை அனைத்துமே ஆலிமிகள் செய்யக்கூடிய ஒரு நிலைதான். அந்த ஆலிமிகள் செய்யக்கூடிய காரணத்தினால்தான், அவங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக தான் இதே போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற வாதத்தை அழகான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். மக்களின் அலட்சியம்தான் என்ற அடிப்படையில் ஆலிம்கள் கிடையாது, மக்கள் கேட்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த ஆலிமாக இருக்கக்கூடியவர் இத்தனை துவாக்களை ஓதக்கூடியவராக இருந்தார் என்ற அடிப்படையில் தன்னுடைய வாதத்தை சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடியவராக இருப்பாங்க. சகோதரர் ஃபஹத் அவர்கள் ஆரம்பத்துல சொன்னது, காசு போட்டு அந்த தேசம் விட்டு கொடுத்துட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம விட்டு கொடுத்து அது விட்டு பிடிக்கணுங்கிறது இவங்கதான் சொல்ல நமக்கு தெரியும். விட்டு பிடிக்கிறதுக்காக தான் அது நடந்துச்சுங்கிறது சொன்னா தெரியும். இப்ப பேசிய மாதிரி சகோதரர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆளுங்களை மக்கள் ஆசிரியராக ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு வார்த்தை சொன்னார். கவனிச்சுனார். அதாவது மக்கள் வந்து ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க. வீட்டுல பிள்ளை இருக்காங்க, ஆசிரியர் தப்பா சொல்லிட்டு அவங்க தப்பா படிச்சுட்டா ஆசிரியர் தான் தப்பு சொல்லுவோம். அப்ப ஆளுங்களை ஒரு மக்கள் ஆசிரியரா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி எடுக்கிறது தப்பு நீங்க மக்கள் யோசிக்கல. நமக்கு வகி மட்டும்தான் மாறுங்கிற பிரச்சாரத்தை தொடர்ச்சியா நம்ம செய்யும். நல்ல வகைகளை அதையும் பயணம் போயிட்டு இருக்கீங்க. இறைச்சியை இருதப்பட்டு இப்ராஹிம் பயன்படுத்தல. அந்த பிரச்சாரம் 2 மாசம் தான் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளுமா இருந்தாங்க, மதம் இமாமா இருந்தாங்க, தொழில் மாற்றம் உள்ள இமேசியா இருந்தாங்க, வேற யாரா இருந்தாங்க, அவர் மார்க்க ஆதாரம், அவர்தான் ஆசிரியர். ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? அல்லாஹ் சொல்றது இத்தகையும் அமைச்சு இயக்குவது அப்படிங்கும். உங்க இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்க பின்பற்றுங்க, வள எத்தகையும் இன்னும் அதை எடுத்து வேற எந்த பொறுப்பாளரை ஆக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆலிமுடைய தோற்றத்தை பார்த்து மக்கள் ஆசிரியர் எடுத்திருப்பாங்க. பாக்குறது பெரிய தாடியா வச்சிருப்பாரு, ஜுப்பா வச்சிருப்பாரு. ஏமாறுறாரு. ஏமாறுபவர்கள் இருக்கிறதுனாலதான் ஏமாற்றுபவர்கள் இருக்கிறாங்க. பெரிய ஜுப்பா போட்டா, பெரிய தாடி வச்சுட்டா மக்கள் ஏமாறுறது அலட்சியம். மக்கள் தானே அலட்சியமா இருக்கிறாங்க. அது காரணம். அந்த அடிப்படையில இறைத்துறைகள் சரியான பிரச்சாரம் பண்ணாங்க, நல்ல ஆளுங்களாக இருக்காங்க. இப்பயும் ஏகத்துவத்தை இஸ்லாத்தை சரியாக சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க, தவறாக சொல்லக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க. மக்கள் இந்த ஆளுமை பிடிக்கிறதா, இந்த ஆளுமை சொல்ல கேட்கிறதா முடிவே பண்ணக்கூடாது. அந்த விஷயம் ஏன் அவன் யோசிக்கல? நமக்கு குரான் இலவா வந்துருச்சு, தமிழகத்தின் கையில இருக்குது. அல்லா புரிவதற்கு இலவா ஆகிருக்கிறான் அப்படின்னா அல்லா தெளிவான குரானை பற்றி சொல்லுவான். ஒவ்வொரு முஸ்லீமும் குரானை படிச்சு எது சரி எது தவறுன்னு புரிஞ்சிருக்கலாமே. யாரையும் சாதிக்க தேவை இல்லையே. வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படியும் இருக்கலாம், வழி நடக்க வேண்டியவர்கள் சரியான முறை சிந்தித்து செயல்படுறதுதான் நம்ம மறுமையில நமக்கு வெற்றியை தரும். இதை சாதாரண சொல்லி மறுமையில மக்கள் தப்பிக்க முடியுமா? மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுக்கு மேல நிற்பதற்குரிய நேரத்துல என்ன நடக்கும்னு அல்லாஹ்வுடைய வசனம் பேசுகிறது. நரகவாசிகள் நரகத்துக்குள்ள போகும்போது நரகத்துடைய காவலாளிகள் அந்த மக்களுக்கு கேட்பாங்க, அதை எழுதிக்கும் ருசுலும் மீன்கும் ரப்பிக்கும், இந்த இறைவனிடமிருந்து உங்களுக்கு எதுவும் ஆயாத்தி ரப்பிக்கும், இந்த இறைவனுடைய வசனங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய இறைவர்கள் வரலையா? எங்கிருவனுக்கும் மிக இவனுக்கும் மகா இந்த நான் பற்றி இப்ப மறுபடியும் நரகம் இருக்கு அவங்க சொல்லலையா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சொன்னாங்க நாம வழி தரணும்னு அந்த மக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கள் சரியான முறையில் சிந்திக்கல, சரியான ஆளுங்கள் ஏகத்துவத்தையும் இஸ்லாத்தை சரியாக சொல்லக்கூடியவர்கள் இருந்தும் அவர்களை கேட்கல, மக்களை சிந்திக்கல, அதனாலதான் நரகத்தில் கிடக்கிறாங்கன்னு நல்லா குரான்ல சொல்றாங்க. ஆளுங்க சொன்னாரு, நான் கேட்டுட்டேன் அப்படின்னு அங்க போய் சாப்பிட்டு சொல்ல முடியாது. இன்னொரு வசனத்துல பாருங்க, அந்த மக்கள் நரகவாசிகள் நரகத்துல போடப்பட்டதோட அந்த மக்கள் என்ன புலம்புவாங்கன்னா, நாம கொஞ்சம் சிந்திச்சிருந்தா, நல்ல விஷயம் தீய விஷயம் எது பிரிச்சு அறிஞ்சிருந்தா, இந்த சிந்தனையை நம்ம பயன்படுத்தியிருந்தா நான் நரகத்துக்கு வந்துக்க மாட்டோமே அப்படின்னு புலம்புவாங்களாம். இன்னொரு வசனத்தையும் பாருங்க, அவங்க மக்கள் சிந்திக்கல, அதனாலதான் அவங்க நரகத்துல கிடைக்கிறாங்க. மக்கள் ஆளுங்கள் இவ்வளவு விதத்தான காரியத்தையும் சொல்லணும். விதத்தான சொல்லையும் சொல்லலாம். நீங்க சொன்னீங்க ஜனாசாவில் அதிகமான விதங்கள் இருக்குன்னு சொல்லி, அதே ஜனாசாவில இந்த விதத்துக்கு என் ஜனாசா என்னுடைய குடும்பத்தோடைய ஜனாசால இந்த விதத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஆளுமைகள் சொல்லி தராத காரணத்துல மக்களுக்கு தெரியாம இருக்கு. சொல்லி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சவங்க அது தப்பு உணர்ந்து நம்ம ஏகத்துல கொள்கையை சார்ந்தவங்க யாருமே சொல்றாங்க, அது இஸ்லாத்துல இல்ல, நான் இஸ்லாத்தை படிச்சிருக்கேன், அந்த அடிப்படையில நான் தெரிஞ்சிருக்கிறேன், அந்த அடிப்படையில இந்த விதத்தை செய்ய மாட்டேன், ஜனாசாவிலையும் சரி திருமணத்திலையும் சரி விதத்தானங்கள் எதா இருந்தாலும் சரி நான் செய்ய மாட்டேன்னு மக்கள் இருக்கிறாங்க. மார்க்கப்படி நான் வாழணும்னு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஏன் ஆளுமை சார்ந்து இருக்கணும்?
அந்த மாதிரி மக்கள் தன்னுடைய சிந்தனையை சரியாக சீர்படுத்துவதுதான் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அந்த மாதிரி சிந்தனை சரியாக பயன்படுத்தாததுனால மறுமையில இப்படி இன்னும் எப்படி புலம்புவாங்கன்னு அல்லாஹ் சொல்லும் போது இவனுக்கு கல்லகம் முஸ்லிமும் பின்னால் அவருடைய இன்னொரு நரகத்தில் போட்டு புரட்டப்படும் போது அவங்க சொல்லுவாங்கன்னா எப்பவும் யார் இருக்கனா அகாரணம் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டுக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாங்க பெரியார்களுக்கு நாடார்களுக்கு கட்டுப்பட்டோம், அவங்க வழி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவச்சு எதிர நீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க ஏதாவது புலப்படுதா? இந்த வசனத்தை வச்சு அந்த நரகவாசிகளை எங்களை அவங்க தான் வழி எடுத்தாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதனால வெளியெடுத்ததுனாலதான் அவங்க போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஓ அவங்க வழி எடுத்தாங்களா? அப்ப நீங்க அந்த ஆளுநர் மட்டும் நடந்து போட்டோம், நீங்க அது என்ன சொல்லுவோம் மக்கள் அனுப்பிடுவாங்க. ஆலிம்களா இருக்கக்கூடியவங்க குரானை ஓதக்கூடாது, குரானை தொடக்கூடாதுன்னு சொல்லி தானே முன்னால் உள்ள மக்களை வந்து வளர்த்து எடுத்திருக்காங்க. அதனால குரான் ஓத தெரியாத தப்பிக்க முடியுமா? அதான் கேள்வி. ஒரே என்னன்னா மருந்தையில ஆளுநர்களுக்காக தப்பிக்க முடியாது. நீ படி, நீ அறிந்து கொள், நீங்கள் பிடித்தவை அதை நான் நச்சுதை 2 வரையை காட்டியிருக்கிறேன். நீ சரியானது தேர்ந்தது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அதுபடி எல்லாம் கொடுத்து அப்பலா கழக்கிலும் அப்பலா வெப்பரும் குரான் நீ சிந்திக்க மாட்டியா? நான் வழிகாட்டியிருக்கிறேன், நீ யோசிப்பாரு, நீ சிந்திச்சு பாரு, எது சரி எது தவறு நீ பிரிச்சாரு. யார் எதிரான சொல்லட்டும், இந்த விஷயம் மக்களுக்கு புரியாதான் அலுவலர்கள் உருவானது. இன்னொரு மீதான பற்றி சகாபாக்களை வாழ்க்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த ஆளுங்களை காரணம் காட்டி மக்கள் தப்பிக்க முடியாது. மக்களின் அலட்சியம் தான் இது போன்ற விஷயங்கள் பெரிதாக பெறுவதற்கு பெரிதும் காரணம் என்பதை அழுத்தத்திற்குமாக பதிவு செய்து கொள்கிறேன். மக்களின் அலட்சியம் தான் என்ற தலைப்பில் சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் திருக்குறானை மக்கள் படிக்காத காரணத்தினால்தான் அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள். திருக்குறானை அவர்கள் படித்திருந்தால் மார்க்கத்தை முழுமையாக அறிந்திருக்கலாம் என்ற வாதத்தை எடுத்து வைத்தார்கள். பெரும்பாலான நபர்கள் திருக்குறானை எப்படி தொடர்புடையவராக இருக்கிறாங்கன்னா, இப்ப ரம்லான் மாதம் வரப்படுகின்றது. ரம்லான் மாதத்தில் எப்படியாவது இந்த 30 பாகத்தையும் 30 ஜுஸையும் நாம் படித்து முடித்து விட வேண்டும், எப்படியாவது நாம் படிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை மக்கள்கிட்ட இருக்கும். அதுல சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, அந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இல்லை. நம்முடைய உள்ளத்தில் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த செய்திகளை சொன்னாலும் அதை செவிதாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல இருக்கு. இதற்கு முன்னால் இருக்கும் பொழுது இப்போது இருக்கக்கூடிய பெண்களா இருக்கக்கூடிய ஆண்களா இருக்கக்கூடிய திருக்குறானை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதே ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னால் திருக்குறானை ஒழுங்கு இல்லாமல் தொடக்கூடாது, சுத்தம் இல்லாமல் தொடக்கூடாது என்று சொல்லி 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 வைத்து அந்த திருக்குறானை எடுத்து படிக்க முடியாத நிலைக்கு உருவாக்கக்கூடியவர்கள் ஆலிம்கள். ஆனா மக்களாக இருக்கக்கூடிய திருக்குறானை எடுத்து படிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். எப்பொழுது? அது ரம்லான் மாதத்தில் மட்டும்தான். ரம்லான் அல்லாத மாதங்கள் அப்படியே பத்திரமா பாதுகாப்பா கட்டி ஒரு ஓரமா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களிடத்துல இருக்கு. இது ஒரு மக்களுடைய அலட்சியம் தான் என்ற செய்தியை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான ஒரு செய்தியை நமக்கு ஆழமாக பதிவு வைத்திருக்கிறார்கள். ஓரிரு கொள்கையில இருக்கும், கொள்கையை விளங்கி இருக்கும். ஆனால் கொள்கையை விளங்கியிருந்தாலும் நமக்கு திருமணம் வரும் பொழுது அல்லது ஜனாசா நமக்கு வரும் பொழுது அதிலே ஒரு அலட்சிய போக்கூடியவராக இருக்கிறார்கள். என்னுடைய ஜனாசாவை, என்னுடைய திருமணத்தை நபி வழி பிரகாரம் அடக்கம் பண்ண வேண்டும், திருமணத்தை நபி வழி பிரகாரம் திருமணத்தை முடிக்க வைக்க வேண்டும் என்ற சிந்தனை அந்த மக்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் அதுல ஒரு அலட்சிய போக்கு உடையவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த ஜனாசாவில் பல்வேறு விதத்துகள் நடக்கிறது, அந்த திருமணத்தில் பல்வேறு விதத்துகள் நடக்கிறது என்ற ஒரு வாதத்தை அழகிய முறையில் எடுத்து வைத்தார்கள். அதற்கு எதிர்த்தரப்பு அணியினர் மக்களுடைய அலட்சியம் என்பது குறைவுதான், அதற்கு ஆலிமுதான் அதிக காரணமாக இருக்கிறார், பெரிதும் காரணமாக இருக்கிறார் என்ற தலைப்பில் சகோதரர் யாசா அவர்கள் தன்னுடைய செய்திகளை வாதத்தை எடுத்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர்களே, இன்னைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வாதங்களோ பாயிண்ட்களோ இல்லை. அது இல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா, பாத்தீங்கன்னா வலது பக்கம் தான் எங்களை தலைப்பு இருக்குது, அதனால இஸ்லாத்துல வலது சிறந்தது யார் சொன்னா? அதுவா மேற்று. இப்ப நம்ம என்ன பேசணும்? முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக பேணாததற்கு பெரிதும் காரணம் யார்? இதான் தலைப்பு. தலைப்புல பேச மாட்டேங்கிறாங்க. நூறு நபி சொல்லலையா, இப்ராஹிம் நபி சொல்லலையா, நான் இல்லைன்னு சொன்னோமா? அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆளுநர் சொல்லலையா அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப இந்த மாதிரி அவங்களுக்கு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு பாயிண்ட் இல்லாம எங்க எங்கேயோ போய் சுத்துறாங்க. ஆலிம்கள் சொன்னாலும் மக்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. சொல்றாங்க பள்ளிவாசல்ல சொல்லும் போது, நீங்க இப்படி எல்லாம் பேசினா அடுத்த இமாமத்துல இருக்க முடியாது, நீங்க வெளியே போயின்னு சொல்லி மிரட்டக்கூடிய தோரணை தானே மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப சுயநலமா ஆலிம்கள் இருக்காங்க, அப்ப நம்ம சொன்னா வேலை போயிடும். மக்களுடைய அலட்சியத்துல தானே எடுத்துக்கிறாங்க. மக்கள் தாஜா பண்ணிக்கலாம், அவங்க ஏத்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சுயநலமா என்ன நீங்க சொல்லு. மக்களுடைய அலட்சிய மார்க்கத்தை ஏற்கிறதுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினாலதான் ஆலிம சொல்ல விடாம தடுக்கிறாங்க. அப்ப ஆலிம் நல்ல சொல்ல எடுத்து போகமா இல்லையா? அல்ல கேட்கறாங்க, உங்களுக்கு பெருசா இல்லையா? நீங்க அதை ஜீவிச்சு போக மாட்டீங்களா கேட்டாங்க. அப்ப அதே மாதிரி சொல்றது ஒரு இடம் இல்லையா? எல்லாம் சொல்லுச்சு அப்படி இல்லையா? அப்ப அவங்க சுயநலத்துக்காக தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை சொன்னா நம்ம தடுக்கிறாங்களா, சொல்லாம எடுத்துக்குவோம், நமக்கு உலகத்துடைய லாபம் தான் முக்கியம் நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஆளுங்களுடைய சுயநலம் தான் காரணம்னு சொல்லி நாங்க வலுவாக என்னுடைய ஆதாரங்களை எடுத்து வைக்கிறோம். இப்ப அலுவலகம் சொன்னார், திருமண விஷயத்துல நாங்க சொல்றோம், இந்த மாதிரி சரியா நடந்தா நாங்க நடத்திடுவோம், எல்லாரும் செஞ்சீங்கன்னா நிப்பாடிவோம் சொல்றோம். உடனே விசாரணை எடுத்துட்டு போய் அழைக்கிறாங்க. ஏன் போறாங்க?
வேற ஒரு இடம் அதனால தயாரா இருக்கா இல்லையா? என்ன தேர்தல் வேணா செஞ்சுக்கீங்க, நீங்க பெண் வீட்டுல வந்து வாங்கிங்க, பெண் வீட்டுல சாப்பாடு வாங்கிப்பீங்க, நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க நடத்தி தரோம். சில ஆளுங்களுக்கு இருக்கிறதே காரணம் சில மக்களுடைய அலட்சியம் அதுலயும் காரணம். மக்களுடைய அலட்சியம் காரணமா இருந்தா கூட அதை எடுத்து ஒருவா மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ய வேண்டியது யாரு? அவங்களால எடுத்து வைக்கணும். இவங்க சொல்றாங்க மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. நான் கேட்கிற ஆளும் அவர்கள நடுவர்கள, அதாவது குர்ஆன் ஹதீஸ் நம்முடைய ஆலிம்களை சேர்த்துட்டீங்க. அவனுக்கு அப்போ அவங்க சப்ஜெக்ட் நீங்க வந்து அவங்க ஆதரவா பேசுறீங்க. பேசுறவங்களுக்கு நீங்க ஆளுங்க அவங்க மேல ஒரு சின்ன பாசம் இருக்கு. இப்ப குர்ஆனிய தமிழாக்கமா இருந்தாலும் சரி, ஹதீஸுடைய தமிழாக்கம் எப்ப தமிழாக்கம் செய்யப்பட்டது நீங்க சொல்லுங்க. 30 வருடங்கள் இருக்கும். 5 வருடங்கள். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, எதை வந்து தெரிஞ்சாங்க? சிந்திக்கணும்னு சொல்றீங்க. எப்படி சிந்திப்பாங்க? அவங்களுக்கு அரபி தெரியாது, குர்ஆன் அரபியில தான் இருந்தது, தமிழாக்கம் செய்யப்படல. அப்ப இன்னைக்கு என்னென்ன விதத்தில் இருக்கிறதோ இதெல்லாம் எப்ப உருவாச்சு? இல்லையா தமிழ் மக்கள் வந்து உருவாச்சா? நீங்க சொல்லுங்க. விதத்தில் உருவாது எப்ப? ஆரம்ப காலகட்டத்துல இருக்கு. அப்ப அந்த ஆரம்ப காலகட்டத்துல மக்கள் சிந்திக்கிற மாதிரி குர்ஆன் தமிழாக்கமோ ஹதீஸ் தமிழாக்கமோ இருந்ததா? மக்கள் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அப்ப சொல்ல வேண்டியவங்க சரியா சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் சரியா நடந்திருப்பாங்கல்ல. அப்ப சொல்ல வேண்டியவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு என்னென்ன விதத்தில் இருக்குது, என்னென்ன வெளியிட்ட காரியங்கள் இருக்குதோ எல்லாம் அப்ப உருவானதுதான். இன்னைக்கு மக்கள் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நிறைய மக்கள் சிந்திச்சு உட்கார்ந்துருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப காலத்துல சொல்லியும் அந்த மக்கள் ஏற்காம இருந்து மக்களுடைய அலட்சியம். சரியா இப்ராஹிம் சொன்னாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. சொல்லி அவங்க ஏத்துக்கல, அப்புறம் மக்கள் அலட்சியம். சொல்லி ஏத்துக்கலனா யாருமே பொறுப்பேற்க முடியாது. சொல்லவே கிடையாது பிரச்சனை. பெருகிறதுக்கு காரணம் என்ன? இஸ்லாத்தை நோயா பேராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கள் சரியாக மார்க்கத்தை எடுத்து சொல்லல. இன்னைக்கு பாருங்க, மார்க்கங்கிற பேர்ல கூத்தடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, பாடல்கள் படிக்கிறது, இதெல்லாம் மார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்காங்க. அதாவது மீனாவிங்கிற பேர்ல நபிகள் நாயகத்தை போடுறோம் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாருங்க. இறைமறையின் ஒரு தெளிவுரையா இறைவன் அனுப்பிய தூதர் நபி, வையத்திலே மக்கள் முன்னத்திலே பெரும்பாவியல் நாட்டத்தை தந்த நபி. இந்த பாட்டு நான் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன டூராகும், என்ன பாட்டாகும், அந்த சிந்தனைக்கு தோணுதா இல்லையா? அப்ப மக்கள் வந்து இதை வந்து இதெல்லாம் ஒரு மார்க்கம் சொன்னாங்க. மக்கள் எப்படி சரியான சொல்லுவாங்க? ஒரு பாடல் கூடாது, சினிமா கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு ஆளுங்க அதையே வந்து அந்த பாடல்களே வெட்டெடுத்து புகழ்ற பேர்ல பாடினாங்க. மக்கள் எப்படி நேரம் வருவாங்க? சரியானதையும் தவறானதையும் மக்கள் எப்படி தெரிந்து கொள்வாங்க? மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய புராணை படிக்க தடுக்க யாரு? புராண தமிழக படிக்கக்கூடாது, அதற்கு வேளாண் சொல்றாங்க சொல்லிட்டு ஆளுங்கள். அப்ப எப்படி மக்கள் தெரிந்து கொள்றாங்க? அப்ப வந்து இஸ்லாத்தை முஸ்லிம்கள் சரியா பேணாததுக்கு காரணம் ஆளுங்களுடைய சுயநலம் தான். அவங்களே என்ன பண்றாங்க? மக்கள் வந்து சிந்திக்க ஏதாவது ஒரு ஒருத்தர் 2 பேர் கேள்வி கேட்டாங்க, உனக்கு அலிபாக்க அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒரு ஆளுங்க அலிபாக்க அர்த்தம் சொல்லுங்க. அலிஃபுக்கு அர்த்தம் இல்ல, பாவுக்கு அர்த்தம். அப்ப ஆளுங்க அன்னைக்கு கேட்டாங்க, மக்கள் பாமர மக்கள் எனக்கு சொல்றாங்க, அஞ்சு கூடாதுங்கிறாங்க, மத்த கூடாதுங்கிறாங்க, அதெல்லாம் சரியா கேட்டா உனக்கு அலிபாக்க அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி கேட்டவங்க அலிபாக்க அர்த்தம் இருக்குதா அப்படின்னு மக்கள் அறியாதவங்களுக்கு போவாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் மக்கள் அவங்க வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே எந்த கேள்வியுமே மக்கள் கேட்கக்கூடாது. அதுக்காக சில கதைகள்லாம் கூட சொல்லுவாங்க. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பேணதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலம் என்ற தலைப்பில் சகோதரர் யாசர் அவர்கள் அழகிய முறையில் சில தகவலை எடுத்து வைத்தார்கள். அதில் ஒன்றாக, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசத்தை வைத்திருக்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர்களை நாங்கள் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொல்லி சில ஆலிம்கள் மௌலூது ஓதக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம் என்ற செய்திகளை எடுத்து வைத்தார். அது சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைதான். ஒரு நபரை புகழும் பொழுது அல்லது ஒரு நபரை விரும்பும் பொழுது அந்த நபரை வந்து நேரடியாக அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுது. ஒரு ஆளுடைய பெயர் முகமதுன்னு இருக்கு, அவரை வந்து முஹம்மதுன்னு அழைத்தால் எப்படி இருக்கும் நமக்கு? அப்ப அவருடைய சிந்தனை எப்படி போகும் என்றால், இவர் நம்மளை கேலி செய்கின்றாரா அல்லது கிண்டல் பண்ணுகின்றாரா அல்லது நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்து இவர் செவியேற்கக்கூடியவராக இருப்பார் என்ற சிந்திக்க முடியாத அளவுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. மௌலூது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறை. அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த நடைமுறையை காட்டி தரவில்லை. அல்லாஹ்வின் தூதர்கள் அதை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரையும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம், அவரை புகழுகிறோம் என்று சொல்லிவிட்டு பெரும்பாலான இடத்தில் அந்த மௌலூதுடைய பாடல்களை அவர்களுக்கு எப்படி விரும்பக்கூடியவராக புது புது மெட்டை எடுத்து அந்த மெட்டுக்கு தோதுவாக அந்த அரபி வாசகத்தை அமைத்து அவர்கள் பாடக்கூடிய பல்வேறு செய்திகள் புகழ்நூலில் வரக்கூடிய நிலைகளை பார்க்கணும். இந்த செய்தியெல்லாம் செய்வது மக்களை விட அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் ஆலிம் தான் என்ற கருத்தில் அவருடைய செய்திகளை எடுத்து வைத்தார்கள். அது ஆலிம் கிடையாது, மக்கள் தான் அதற்கு அதிகமான காரணமாக இருக்கிறார்கள் என்பதனுடைய செய்திகளை சகோதரர் அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய வாதங்களை தன்னுடைய செய்திகளையும் எடுத்து பதிவிக்கக்கூடியவராக இருப்பார்கள்.
அன்புள்ள நடுவர்களே, எதிர் தருகிற ஆலிமுடைய சுயநலம் தான் அப்படிங்கிறத பேசுறதுக்கு 2 ஆலிம் வந்திருக்கிறார். ஒருத்தர் பிஸ்கி, ஒருத்தர் டிஸ்கி. ஏன்னா இதுவே முன்னா தெரிஞ்சு பாருங்க. டிஸ்கினா அந்த டிவிடி பிளேயர் டிஸ்க் இல்லை. இது வந்து ஒரு ஆலிம் கோர்ஸ், எம்ஐசி மாணவர்கள் ஆலிம் கோர்ஸ், அவங்க டிஸ்கி எம்ஐசி. இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஆலிம் தான் காரணம், ஆலிம் தான் காரணம். நீங்க எதுக்கு ஆலிம் படிக்க போறீங்க? மக்கள்கிட்ட சத்தியத்தை சொல்றதுக்கு தான் படிக்க போறீங்க. அப்ப சில வழிகாட்டான ஆளுங்கள் வழிகாட்ட சொல்றாங்க. நீங்க மார்க்கத்தை படித்த ஆளுங்கள் நல்ல சத்தியத்தை சொல்றீங்க. மக்கள் சிந்திக்கிறாங்க. யார் சிந்திச்சு சரியானதை எடுத்து சொல்றாங்களோ அவங்க மார்க்கத்தை பெறுறாங்க. அது யார் சிந்திக்காம அலட்சியம் பண்றாங்களோ அவங்க மார்க்கத்தை அலட்சியம் பண்றாங்க. தெளிவா தெரியல. அதே போல எப்படி கொடுக்க தெரியுமா? நடுவர்களே, நீங்க ஒரு யோகை சிந்தனையா அவங்க மறந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு மனசுல கோபம் இருக்குது. இந்த ஆளுக்கு நம்மளே சேர்த்து தான் சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஆளி மாத்திரம் ஜட்ஜ்மெண்ட் சொல்லும் போது வழி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அது உங்களுக்கு கண்ணுல தெரியுது. அதே போல நடுவர்களே, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சில சம்பவங்களை பாருங்க. இப்போ சமீபத்தில் வந்து பல பொருளாதார குற்றங்கள் நடந்தது. நீலா பேர் பல பேர்லாம் வந்து மக்கள் காசை வந்து சொல்லிட்டு போனாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அதுக்குன்னு சில ஏஜென்ட்டுகளை நியமிச்சாங்க. அந்த ஏஜென்ட்டுகள் என்ன செய்வாங்க? மக்கள்கிட்ட வந்து நீங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிற பணம், நகையா வச்சுக்கிறதெல்லாம் நீங்க எங்கள்கிட்ட கொடுங்க, எங்கள்கிட்ட பணமா கொடுங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாசம் உங்களுக்கு 10,000 ரூபாய் நாங்க தரோம். நாங்க தொழில போட்டு அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம் பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மக்கள் பணத்தை எல்லாம் வசூல் செய்து அந்த பைனான்ஸ் கம்பெனில போட்டு அந்த நிறுவனத்தை போட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறாங்க. அப்படி ஏமாந்து நிக்கிற மக்கள் நடுவர்களே, மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் வந்து சொன்னா நான் பணத்தை கொடுத்தேன் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அறிவு பெற்றவன அவன் தான் சொன்னா உனக்கு எங்கடா கொஞ்சம் புத்தின்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப சொல்றவங்க ஆயிரம் சொல்லதான் செய்வாங்க, நல்லதை சொல்லுவாங்க, கெட்டதை சொல்லுவாங்க. அதை வந்து சிந்திச்சு சரியானதை இது சரியா வருமா, இப்படி கொடுக்க முடியுமா, அரசாங்கமே முடியாது நடக்கிறாங்க அப்படின்னு சிந்திச்சு அதை சரிபடுத்த வேண்டியது யார்? அதை பேணுதலா இருக்க வேண்டியது யார்? அப்புறம் தம்பி அனுபவி திருமணத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. அவங்களுக்கு சில செய்திகள் தெரியும். திருமணத்தை வேன் பண்ற மாதிரி பண்ணிட்டு போறாரு. இன்னும் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிற காட்சியில யாருமே ஆடிமாக்க மாட்டாங்க. நீங்க நாவல எத்தனை பேர் காட்சி திருமணம் பண்றாரு? நம்ம ஜமாத்துல இருக்கிற காட்சி ஆலிமாவே ஆலிமா ஆலிமும் தான் நடத்தி வைக்கிற மாதிரி ஆலிம்னா என்னன்னா மார்க்கத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆலிம். அவங்க அப்படி சொல்லலையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆலிம் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரர், அவங்க தான் எடுக்கிறாங்க, அவங்க தான் போறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு சிந்திக்கிறதுக்கு உண்மை இல்லை, அவங்க ஆடு மாடுகள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் யாரும் சொல்லல ஆடு மாடுன்னு, நீங்க ஒரு போக்குல சொல்லிட்டு போற மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, நடக்கதான் செய்யுது. இப்படி செய்ய மக்கள் அப்படி கேளுங்க. இந்த டான்ஸ் ஆடுறது, கூத்தடிக்கிறது, இவ்வளவு திருமணத்தை செய்யுங்களா, இது மார்க்கத்துல உள்ளதா இல்லையான்னு கேட்டா அப்படி செய்யணும்னு சொல்லலாம். அதான் மார்க்கத்தில் இல்லைன்னா ஜாலி செய்யணும். அப்ப பேராத மக்கள் அழைச்சிமா அழைக்கலாம். அவன் சொல்றான், தெளிவா சொல்றான், இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது, அவங்க அதான் எடுத்து வைக்கிறாங்க. யாரை வந்துட்டு ஜாலியா செய்வோம் அப்படிங்களா? அப்ப இதுக்கு காரணம் மக்கள் அலட்சியமா? ஆலிம்கள் சொல்றதா? ஆலிம்கள் வந்து 2 வகை. ஆலிம்கள் வந்து எல்லா காலத்திலையும் வந்து உண்மையை சொன்னவங்க இருக்கிறாங்க, சத்தியத்தை மறைச்சவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு சத்தியத்தை மறைக்கிறாங்க, இன்னொரு சத்தியத்தை சொல்லுது. 30 வருஷமா தௌஹீத் மார்க்கம் வந்து மக்களுக்கு குர்ஆன் சரிப்பட மார்க்கத்தை சொல்லுது. சொன்ன மக்கள் எல்லாரும் கேட்கிறாங்களா? நல்லதையும் கேட்கிறாங்க, கெட்டதையும் கேட்கிறாங்க. கேட்டுட்டு யார் சிந்திக்கிறாங்களோ, யார் அந்த சத்தியத்தை சிந்திச்சு அவங்க சொல்றாரு, இவன் சொல்றாரு, இவன் சொல்றதா குர்ஆன் கரெக்டா இருக்குது அப்படின்னு யார் தன்னுடைய மூளையை கசக்கி சிந்திக்கிறாங்களோ அவங்க நேர்வழி வராங்க. அது கூட சொன்னாரு. இங்க உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து எப்படி வந்தாங்க? அவங்க சொல்றதையும் கேட்டாங்க, நம்ம சொல்றதையும் கேட்டாங்க, சிந்திச்சாங்க, யோசிச்சு அதை சிந்திச்சு இதுதான் நேர்வழி வந்தாங்க இல்லையா? அப்ப வழிகெடுக்கிற ஆளுநர் இருக்கிற மாதிரி நல்ல ஆளுநர் இருக்கதான் செஞ்சாங்க. 30 வருஷமா தௌஹீத் மார்க்கம் செய்யுது. அப்படி செய்யும் பொழுது ஒரு கூட்டம் மார்க்கத்தை பேருக்கு வாங்கிட்டு தலைப்பு என்ன? மார்க்கத்தை பெரிதும் பேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மக்கள் அலட்சியமா ஆளுநர் சுயநலமா? அப்ப 2 தரப்பு ஆளுநர் சொல்றாங்க, யார் அந்த சொல்லுகிற விஷயத்தை சிந்திச்சாங்களோ அவங்க நேர்வழிக்கு வந்தாங்க. அதான் இவ்வளவு பெரிய கூட்டம். யார் அதை சிந்திக்கலையோ, அதை அலட்சியம் பண்ணாங்களோ அவங்க மார்க்கத்தை அலட்சியம் பண்றாங்க. முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி பாருங்க, தம்பி ஆதி வயவர் அவங்க சொன்னாங்க, புரிய பத்தி நடக்குது, கொள்கட்டை பத்தி நடக்குது. நீங்க இப்ப பாக்குற மாதிரி நடக்க போகுது. எங்க காலத்துல அது ஒரு பெரிய விழாவா நடக்கும். இப்ப முடியாது, ஒரு கல்யாண காட்சி தான் நடக்கும். இப்ப அப்படியே நடக்குது. அப்படி நடந்துகிட்டு எப்படி நடந்துச்சு? அப்படிலாம் நடந்துட்டு பெரிய விழாவாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாறி போயிருக்குது. அதுக்கு என்ன காரணம்? மக்கள் சிந்திச்சது காரணமா அல்லது ஆளுநர் காரணமா? ஆளுநர்கள் வந்து ஆளுநர்கள் செய்திகளை சொல்லி மக்களை திருத்திருக்காங்க. ஒரு தரப்பு ஆளுநர் எடுத்தாங்க, இன்னொரு தரப்பு ஆளுநர் சத்தியத்தை சொன்னாங்களா இல்லையா? அப்ப 2 கருத்தையும் பார்த்து சிந்திக்க வேண்டிய ஒரு யார் கேட்குது? அதை யோசிப்பாங்க. சகோதரர் அப்பாஸ் அவர்கள் மக்களின் அலட்சியமே என்ற தலைப்பில் சில தகவல்களை எடுத்து வைத்தார்கள்.
அதில் சொல்லும் பொழுது ஆரம்ப காலத்தை விட தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் மார்க்கத்தை அறிந்து தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அதனால் சில நபர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அதை சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருந்தால் அவர்கள் மார்க்கத்தை முழுமையாக பேணுவக்கூடியவராக இருப்பார் என்ற அடிப்படையில் தன்னுடைய வாதங்களை தன்னுடைய செய்திகளை எடுத்து வைத்தார்கள். அடுத்தபடியாக மக்களின் அலட்சியம் கிடையாது, ஆளுங்களின் சுயநலம்தான் என்ற தலைப்பில் இன்னும் சில தகவலை எடுத்து வைப்பதற்காக சகோதரர் ஃபஹத் அவர்கள் தன்னுடைய செய்திகளை ஆரம்பிப்பார்கள். சகோதரர் அப்பாஸ் அவர்கள் ஆரம்பிக்கும்போது நாங்கள் விவசாயிகள் சென்று பாடப்பயிர் இருக்கிறோம். நாங்கள் பாடப்பயிர் என்றால் உண்மையை மக்களுக்கு விளக்குவதற்காக சத்தியத்தை மக்களுக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை வைத்திருக்க வேண்டும். ஆனால் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் மதசாரியில் வைத்திருக்கப்படுகிற போது வழிநடப்பது எப்படி என்பதையும் சேர்ந்து சொல்லியிருக்கிறார். எப்படி வழிநடத்துவார்கள் சேர்ந்து சொல்லியிருக்கிறாரா இல்லையா? எப்படி எப்படின்னா மக்கள் பொருளாதாரத்தை இருக்கலாம், எந்தெந்த வழிகளெல்லாம் மக்களை வழிநடத்தலாம் என்பதையும் சேர்த்துத்தான் அவர்களுக்கு ஒரு பாடமாக போதிக்கப்படுகிறது. மக்கள் சிந்திக்கிற சொன்னார். மக்களுடைய சிந்தனைக்கு கூட்டு போடுவார்களா? சிந்திக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, சிந்திக்காதீங்க, எதையும் கேட்காதீங்க, எங்களுக்கு எதிராக உரையும் பேசக்கூடாது, எங்கள் முன்பாக கைகட்டிதான் சிந்த வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தியவர்கள் ஆங்கிலாக தான் இருக்கிறார்கள். திருமணக்குறான் இப்பொழுது கைகளில் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் திருமணக்குறான் வெளிவருகின்ற போது எந்த நிலையில் நீங்கள் அறிந்து திருமணக்குறான் வெளிவர வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது திருமணக்குறான் வெளிவர கூடாது என்று சொல்லுவது யார்? அது ஆளுங்கள் தான். ஆளுங்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? தமிழ் மொழி இதை மறுப்பாளர்கள் மொழி, ஆகவே தமிழ் திருமணக்குறான் வெளிவர கூடாது சொன்னார்களா இல்லையா? எதுக்காக சொன்னாங்க யோசிக்கணும், நீங்களே சொல்லிடுங்க ஆன்சர். திருமணக்குறான் தமிழில் வெளிவரப்பட்டு சொன்னால் உண்மை இஸ்லாத்தில் மக்கள் விளைவிடுவார்கள். நம்முடைய வயிற்று பசிக்கு என்ன செய்வோம்? நமக்கு வேலையாக நமக்கு கிடையாது, இதுதான் நாம் வைத்திருக்கிறோம். இதைத்தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அவர்கள் ஆழ்பட்டதால் தான் திருமணக்குறானை வெளியிடக்கூடாது என்று சொன்னார்கள். ஆண்களால் காரணமாக இருக்கிறார்கள் இறைவன் தன்னுடைய திருமணத்தை சொல்லி காட்டுகிறார். நம்பிக்கைகளுடைய ஆண்கள் அதிகமானவர்களும் துறையில் அதிகமானவர்களும் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள், அவருடைய செல்வங்களை உண்ணக்கூடியவராக இருக்கிறார்கள், அல்லாருடைய பாதையிற்கு மக்களை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இறைவன் சொல்லக்கூடியது மக்களை யார் வழிநடத்துகிறார்கள், அல்லாரின் பாதையிற்கு தடுக்கக்கூடியவராகவும் மக்களுடைய பொருளாதாரங்களை பிடித்து திட்டக்கூடியவராகவும் யார் இருக்கிறார்கள் என்று பற்றி இறைவன் சொல்லும்போது ஆய்வுகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். இதுக்கு சிறந்த உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஒரு ஆளுடைய நேரடி வாழ்வு ஒரு ஆள் விளையாட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் சொல்றார், இந்த நீர் உள்ள விமானம் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல அசோகமாக மக்கள் எல்லாம் பக்கத்து போய் கிராமத்தை நோக்கி சொன்னாங்க. அந்த ஊருடைய பேர் அருவாப்படியும். அந்த அருவாப்படிங்கிற ஊர்ல ஒரு ஐயர் இருக்கிறார். அந்த ஐயர்கிட்ட மக்கள் போறாங்க, ஒரு விசாரிக்கிறாங்க. மக்கள் அசோகம் ஆகிட்டா அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. இல்ல அவங்க ஐயர் இருக்காரு, அவர் கைது பண்ணி கொடுத்தாங்க, உடல் நல்ல சுகமா இருக்கு, காய்ச்சல் வரும், இப்படி யாரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒதுக்கிறது. நீ சொன்னவரே அவர் என்ன சொல்லி மார்க்கத்தினுடைய போதனை அல்லாஹ் நம் தலைவர் தமிழ் சொன்னது அசர் யார் ஆயத்தை கொண்டாடுவாரோ அவர் அல்லாஹ் விளைவிக்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய ஆயும் அவருடைய மூளை எங்க போயிருப்பார்கள், அவருடைய சிந்தனை எங்க தெளிவிருக்கிறார்கள். அருவாவுடைய ஐயரை கையில் முடிந்து கொண்டு குருவா கொடுத்தா அப்துல்காரர் நாம் என்ன சமாளா கேட்குறியா? மக்களுடைய அலட்சியத்தை சரியான முறை பயன்படுத்திக்கிட்டாரு. மக்களுடைய அலட்சியத்தை பயன்படுத்திக்கிட்டாரு, கணக்காக உழைத்துக் கொண்டார். மக்களுடைய அலட்சியின் காரணமாக ஆளும் சுயநலமாக இருக்கிறாங்க. மக்களை இந்த நிலைக்கு ஆழ்வதற்கு ஆய்வுகளாக இருக்கிறார்கள். ஒரு உதாரணமாக இவர்கள்தான் மொழி என்பதில் பிரதான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு இளைஞர் காரியத்தை தாழ்ந்து நடத்தக்கூடியவராகவும் ஆய்வுகள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பார்த்தோம்னா திக்குகள் என்ற பேரில் இவர்கள் அடிக்கக்கூடிய கூற்றுக்கள் ஏராளம். இதே திக்குகள் என்று சொல்லிக்கொண்டு இறைவனுடைய பெயரை திரிந்து கூறக்கூடிய நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாத ஒரு அழகிய பேரை ஒரு காலத்தை வயிற்று எடுக்கிற மாதிரி அந்த ஆகும் கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இறைவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இறைவனை அழைத்து விடுகிறார்கள் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய ஜீவனை எழுதினார் அல்லாஹ் அழைத்து அவற்றை கொண்டு அவர் அழைத்து என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற பொழுது அம்மாவுடைய பேரை திரிந்து உங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய உதாரணத்துக்கு அப்துல் இருக்கார். அவர் அப்படி கூறுறார், அவர் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு ஏற்க மாட்டாங்க.
அல்லாஹ் இருக்கிறவன் அல்லாஹ்வை அழைக்கிறது அல்லாஹ்வை திருத்துக் கொள்கிறார் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை திருத்துக் கொள்கிறார் என்றால் அவனுக்கு இருவரும் வேதனை தண்டனை இருக்கிறது முதல் எச்சரிக்கை கொடுக்கிறாரோ அந்த எச்சரிக்கை எடுத்து சொல்லாமல் தன்னுடைய வயிற்று விடத்திற்காக அல்லாஹ்வை திருத்துக் கொள்கிறார் என்று ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திடீரென்று சொல்லிக்கொண்டு குளிக்கிறார்கள் முக்கியமாக அங்கிருந்தமாக ஆடுகிறார்கள் ஆட்டமும் பாட்டமும் குளிப்பதும் எப்படி இருக்கிறார் இதை திடீரென்று செய்வார்கள் இதை திடீரென்று மக்களுக்கு வழிபாடுகள் ஆளுநராக இருக்கிறார்கள். இதே நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் முன்னிட்டு நடத்துவது ஆளுநராக மக்களை வெளியேற்றுவதற்கு புராத காரணம் ஆளுநராக தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பேணாததற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களின் சுயநலம் தான். அதற்கு சில செய்திகளை எடுத்து சொன்னார்கள். அது நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான். சுன்னத்துல் ஜமாத்தின் சார்பாக நடத்தக்கூடிய மதரசாவுக்கு சென்று நாம் பார்க்கும் பொழுது அந்த மதரசாவில் நபி வழியை சொல்லித் தருவதை விட அதிக முக்கியத்துவத்தை மதுகபு நூல்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். அந்த மதுகபுடைய நூல்களுக்கு முக்கியத்துவத்தை தரும் பொழுது அவர்கள் வெளியே வந்து நபி வழியை விட்டு எங்களுடைய மதுகபுகள் இன்னென்ன செய்திகள் சொல்லப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய ஒரு காரணம் அங்க சொல்லித் தரக்கூடிய ஆலிம் தான் அதற்கு காரணம். வெளியே வந்து மக்களுக்கு செய்திகளை சொல்லும் பொழுது அந்த ஆலிம் தான் அதுக்கு காரணம் என்ற ஒரு செய்திகளை எடுத்து வைக்கிறார். அங்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள் சரியான முறையில் இல்லாத காரணத்தினால்தான் பெரும்பாலான வீடுகளுக்கு முன்னால் அல்லது கடைகளில் அல்லது கேட்டில் பார்க்கும்போது 786 என்ற வார்த்தை வருகின்றது. அவங்கள்ட்ட போய் அதை கேட்டோம்னா அதுக்கு ஒரு பதிலை சொல்வார்கள். இந்த 786 என்பது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அந்த வார்த்தையுடைய சுருக்கம். அல்லாஹ்வின் தூதர்கள் தொழுகையும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் என்று சொல்லி அவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். வேற யாருக்காவது ஒரு கடிதத்தை எழுதுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அதை சொல்லி எழுதிவிட்டுதான் அல்லாஹ்வின் தூதர்கள் கடிதத்தை ஆரம்பிப்பார்கள், எழுதுவார்கள். ஆனால் தற்போது அதை நாங்கள் சுருக்கி இலகுவாக ஆக்கி நான் 786 என்று போட்டுவிட்டால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று வந்துவிடும் என்ற எண்ணத்தில் அதை மக்களுக்கு போதித்தது அந்த ஆலிமுடைய சுயநலம் தான் என்ற செய்திகளை எடுத்து வைத்தார்கள். இப்ப 786க்கு அவர்களே ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு நபருடைய ஒரு பெயர் இருக்கிறது அப்துல்லா என்று, அந்த அரபி வார்த்தையை அதை எழுதி அதை கூட்டி போடும் பொழுது 12 என்று வருகிறது. அந்த 12 என்று ஒரு மனிதனை கூப்பிட்டால் ஒரு மனிதன் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அதே போன்றது அல்லாஹ்வுடைய பெயரை சுருக்கி சொல்வதும் அதை இறைவன் அங்கீகரிக்க மாட்டான் என்ற ஒரு வாதத்தை அழகிய முறையில் எடுத்து வைத்தார்கள். இது அனைத்திற்கும் காரணம் மூல காரணம் ஆலிம்களின் சுயநலம்தான் என்ற செய்தியில் சகோதரர் ஃபஹத் அவர்கள் தன்னுடைய செய்திகளை சிறப்பான முறையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இல்லை, மக்களுடைய அலட்சியம்தான் அதற்கு காரணம். மக்கள் கேட்கக்கூடிய காரணத்தால் தான் ஆலிம்கள் இவ்வாறு தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார் என்ற அடிப்படையில் அலி ஹசன் அவர்கள் தன்னுடைய செய்திகளை எடுத்து வைக்கக்கூடியவராக இருப்பார்கள். அப்படின்னா மக்கள் வந்து இது பண்றாங்க அப்துல்லா மக்கள் ஏழாயிரம் வந்துடும் அப்துல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறது மக்களோட லட்சியமான விஷயம் இல்லையா. மக்கள் சிந்திக்க மாட்டாங்க, மக்கள் எழுதி கொள்ள மாட்டார்கள் என்ற நடுவர் செஞ்சாங்க தீர்ப்பா செய்வாங்க. பெரியும் உருவாக்குறது யாரும் தெரியல. அது அத்துமாதியா உருவாக்குறது ஆண்கள் இல்லை. உருவாக்குற விஷயத்தை பத்தி இப்ப கேள்வி இல்லை. மக்கள் அதை ஆதரிக்கின்ற காரணத்தினால், மக்கள் அதை தொடராமல் இல்லாத காரணத்தினால், மக்களுடைய அலட்சிய போட்டி காரணங்களால் என்பதை நான் புரிந்து கொள்வது. அதோட எல்லாருமே சொன்னாங்க, ஆளுநர் சொன்னாங்க, சூழலா சொன்னாங்க, சரியான சொன்னாங்க, சரியான சொல்லி சொல்றது தவறானதை சொல்லும் போது சில தவறு ஆகி மக்கள் சொல்ல ஆய்வு சொல்லட்டும். அவர் எவ்வளவு ஆய்வாக இருந்தாலும் சரி அல்லாஹ் எல்லாருக்கும் இருக்கிறோம். எல்லாருக்கும் சிந்திக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆய்வு சொல்ல காரணத்தினால் சொன்னாங்க ஆய்வு சொல்ல காரணத்தினால் மக்கள் மாட்டாங்க. நாளை வருகிறாங்க அல்லாஹ் உலகத்தில் சொன்னால் அந்த மக்களை சேர்த்து அல்லாஹ் வேண்டும் மக்களை விலகி கொள்ள வேண்டும், மக்கள் சிந்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜோதிட விஷயத்துல நினைக்கிறாங்க சொன்னாங்க நாடுகள்ல ஜோதிட புரிய முடியாது. அந்த வந்து சம கூட்டமா இருக்கும். ஆங்கில விஷயம் அதாவது இந்த வந்து ஆங்கில சரியாக இல்லை. 10 மணிக்கு அப்படின்னா சாதாரண 6 மணிக்கும் அதுக்குள்ள மக்கள் பண்றாங்க அப்படின்னா ரோட்டு கணக்கை சிறப்பு இருப்பாங்க. மக்கள் எப்படி செல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உலகத்தில் தன்னுடைய ஆலை நல்லா அறிந்திருக்கிறதுக்காக ஒரு நாளை முழுக்க மக்கள் சிறையில்லாமல் சொன்னால் அதில் எனக்கு இந்த நாடாக அவர்கள் அவசியமாக முன்னெடுக்கலாம் சொன்னால் சுயமா முடிவெடுக்க கூடாதுல. மார்க்க விஷயத்துல ஆலிம்கள் சொன்னாதான் கரெக்டா இருக்கு. எல்லாம் ஒரு வேறு இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்றீங்க. 30 ஆண்டுகளாக இன்னும் மக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் குரானை சிந்திக்கவில்லை, குரானை விளங்கவில்லை, குரானை படிக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொள்வது. அதே போல ஒரு ஆள் முகமது அப்படின்னு கூட்ட ஒத்துக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெயரை பார்த்து வழங்கி கொடுத்தால்
மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு நபியுடைய பெயரை மாற்றுவதை பெற்றவர் கூறுறாங்க. இதே மக்கள் ஒத்துக்கொள்ளலாம் சொன்னால் மக்கள் எந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டாங்க. உடனே ஆளுகளை சிந்திக்க மாட்டாங்க. அல்ல சிந்திக்க மாட்டேங்க கேட்கிறாங்க. ஆளுங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க சிந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லல. நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அப்படியே தமிழில் வேலை மாட்டீங்களான்னு சொல்லி பொதுமக்களை பார்த்து சொல்லி ஆளு பார்த்துருக்காங்க. பொதுவா எல்லா மக்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆலிம்கள் மற்றும் பாமர மக்கள் அனைவரும் சேர்த்தோம். அப்ப இந்த அளவுக்கு மக்கள் அலட்சியமா இருக்காங்க. அலட்சியமா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இன்னும் ஒரு வசனம் பேசுகிறது. ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவரை அல்லாஹ் நிறைவேற்றாக வைத்திருக்கிறார். அவர்களுக்கு உள்ளே இருக்கும் அவர்கள் சிந்திப்பதில்லை. நல்லா உடல் கொடுத்தாலே சிந்தனை வளர்ப்புகளே இளைஞர்களை பேசப்படுகிறது. எனக்கு மாணவர்கள் யூசிக்கிறார். அல்லாஹ் கண்களை வைத்திருந்தார். அதை கூட அவர்கள் பார்ப்பதில்லை. நல்லது எது கெட்டது என்பதை உலக விஷயத்திலே மக்கள் முனைப்போடு செயல்படுகிறார்கள். மார்க்க விஷயங்களை கொடுத்தார். முன்னவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறார். மக்கள் அவசியமாக இருக்கிறார்கள். எனக்கு ஆதாரங்களா இஸ்லாமியா அவருக்கு காதலர்களுக்கு அதை கூட அவர்கள் கேட்பதில்லை. யாரு அவர்கள் உலக அறிக்கையை அவர்கள் காதலை போன்றவர்கள் இல்லை இல்லை அவர்கள் கொள்ளப்படுவது உலக அறிக்கை உங்கள் வாக்கு அவர்களை அலட்சியம் செய்வார்கள். அலட்சியம் செய்தால் சகோதரர் அலிஹாசன் அவர்கள் மக்களின் அலட்சியம் என்பதற்காக சில திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஒப்பிட்டு காமித்தார்கள். அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் பொழுது இறுதியாக அவர்கள் அலட்சியம் செய்த காரணத்தினால் அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள், அப்ப மக்களுடைய அலட்சியம் தான் அதற்கு காரணம் என்ற அழகிய ஒரு வாதத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வண்ணமாக ஆலிம்களின் சுயநலம்தான் என்ற தலைப்பில் சகோதரர் ஆதில் அவர்கள் தன்னுடைய செய்திகளை பதிவு செய்வார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக பேணாததற்கு காரணம் என்ற தலைப்பில் ஏழைகள் மிகப்பெரிய ஒரு பங்கு. இன்றைய சமூகத்துல இளைஞர்களுடைய சீர்கேடு, இளைஞர்கள் இஸ்லாத்தை சரியாக முறையாக பேணாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆய்வுகள் என்பது எந்த மாற்றம். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் நடந்தவர்களே, நாட்டில் நடக்கக்கூடிய கல்லூரி என்பது உலகங்களுக்கு தெரிய உள்ளது. சென்ற வருடம் கல்லூரி இல்லாத எப்படி கல்லூரி விழா எப்படி நடக்கும்னா மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு மாற்றமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த கல்லூரி விழாவை நடத்துவாங்க. அதுல இந்த சென்ற வருடத்துடைய கல்லூரியில அல்ல இளைஞர்களுக்கு மனசு ஏதோ நல்ல இடத்தை போட்டு நாடு எல்லாம் முடிவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வருஷத்திலிருந்து இந்த சந்தர்ப்பம் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னா டான்ஸ் ஆடிக்கு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போவாங்க. அப்ப ஜமாத் முடிவு பண்ணி நாளுக்கு ஜமாத் முடிவு பண்ணி செய்வாங்கன்னா இந்த வருஷத்திலிருந்து ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது, மிகப்பெரிய பதவியில இருந்து கொஞ்சம் குறைஞ்சு வந்திருக்காங்க. ஆளுநர்கள் முடிவு பண்ணி இந்த வருஷத்துல இருந்து ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மக்களுடைய அலட்சியத்தை சரி பண்ணியிருக்காங்க ஆளுங்கள் சரி பண்ணிருக்காங்க. முடியல ஜுமாவுடைய மேல நான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தர் வந்து காலையில சொல்றாரு, இல்ல முடிவுல மாதிரி சொல்றாரு. என்ன செய்யறாங்க, ஏழைகள்னா ஒரு நோட்டை எடுத்து எல்லாரும் கைது போட்டு அந்த ஜமாத் நிர்வாகத்தை போய் சொல்றாங்க, நீங்க என்ன செய்றீங்க, நாங்க கொட்டடிக்கிறோம், அதை விட அதிகமான செலவுல வானொலியத்தை எங்களுக்கு பல லட்சங்களை கொட்டி நீங்க பண்றீங்க, நீங்களே கவனிச்சீங்க, நாங்க காசுல இருந்தாச்சு, இந்த ஒரே வருஷம் மட்டும் அனுமதிங்க அப்படின்னு ஒரு ரிக்யூஸ் எடுக்கிறாங்க. சொல்றாரு அவங்க கேட்கிறாங்க, அதனால மாறிச்சுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அந்த ஜமாத்துக்கு தான். இந்த இடத்துல முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அந்த இமாமுக்கு தான். இவங்க ஒரு ரிக்யூஸ் எடுக்கும் பொழுது நம்ம மேலேயே ஒரு தவறு இருக்குது. இதை விட பெரிய நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இவங்களுக்கு அனுமதி கொடுக்கலைன்னா நம்ம செய்ய தவிர அவங்க வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த முடிவு மாற்றப்படுகிறது நடந்த ஒரு விஷயம். அடுத்து எதிர்நிலையில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி தலைப்பை ஞாபகப்படுத்துறதுக்கு அது மட்டும் இல்லாம நான் வெளிப்படுறதை எப்படி விசுவான்னு பார்த்தாரு. நான் எங்களுடைய அடிக்கு நாங்க சொல்ல வேண்டிய வாதத்தை முன்னாடியே விசுவாசம் சொல்லிட்டாரு. அப்ப அவருக்கு இன்னொரு சேர்ந்து போடணும்னு நினைக்கிறேன். அவருடைய அணிக்கு வாதமான வாதத்துக்கு தோதுவான வசனமா இருந்திருக்கலாம். அதான் சொல்றாரு. அவர் சொன்ன வசனம் என்னன்னா, நரகவாசிகளுடைய புலவர்களை பற்றி பேசுகிறார். நரகவாசிகள் நரகத்திலே எங்க புலம்புவார்கள், எவ்வளவு துக்கல்ல உஜூஹும் ஃபின்னார், நரகத்திலே சிலரை போட்டு இறைவன் வேதனையை கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதல்லுன சபீலா, அவர்கள் எங்களை வழிநடத்தி விட்டார்கள், அவர்கள் எங்களை வழிநடத்தி விட்டார்கள் என்று அந்த நரகத்திலே போவார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே பொதுமக்கள் தவறு செய்வதற்கு மார்க்கத்தை முறையாக பேராமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஆயுங்கள் வழிநடத்தது தான் காரணம். இந்த இன்னொரு ஒரு வாரத்தை விசாரணை வச்சாரு. என்ன சொன்னாருன்னா, நாளைக்கு மறுமை நாள் எப்படி சொல்ல முடியுமா, பொதுமக்கள் போய் நாளைக்கு மறுமை நாள்ல என்னுடைய ஆயுங்கள் தான் வழிநடத்தாங்க, என்னுடைய ஆயுங்கள் பார்த்து அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுதான். தலைப்பாக கிடையாது. நாளை மறுமை நாளிலே விலையில்லை என்பது தலைப்பு கிடையாது. இந்த உலகத்திலே பொதுமக்களா அந்த மிகப்பெரிய பாவங்களை செய்வதற்கு காரணம் பொதுமக்களுடைய அலட்சியமா, ஆளுங்களுடைய அலட்சியமா, இந்த உலகத்துல என்ன நடக்குது, இப்ப நடக்கிற அந்த கரண்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன் அதான் சொல்லுங்க.
மறுமை நிலையில அப்படின்னு இன்னொரு தலைப்பு போட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இடத்துல எங்களுடைய அணிகளுக்கு வந்து நாங்க எங்களுடைய வாதத்தை வைப்போம். ஆக ஆலிம்கள் முறையாக சரியாக அவர்கள் மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை அவர்கள் முறையாக பேணினால் மக்களும் முறையாக நல்ல முறையிலே சரியான முறையிலே அவர்களும் இஸ்லாத்தை பேணுவார்கள் என்பது எங்களுடைய வாதம். ஆலிம்களின் சுயநலம் தான் என்ற தலைப்பில் சகோதரர் ஆதில் அவர்கள் சில செய்திகளை எடுத்து வைத்தார்கள். நம்ம படிக்கும்போது ஆலிம் சம்பந்தமா ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம். கதை தான், ஒரு உண்மை சம்பவம் இல்லை. மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அந்த ஆலிமாக இருக்கக்கூடியவரை ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாரு, இதை போய் நீ வாங்கிட்டு வான்னு. அவன் சின்ன பையனா இருக்கிறான், போகும்போது விளையாடக்கூடிய சிந்தனை உடையவன், விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு சிறிது நேரம் வந்த உடனே யோசிக்கிறான், ஏடா நம்மளை வந்து இமாம் அனுப்பி வச்சாரு, நம்ம எதுக்கு போகணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு சிந்தனை. போனா திட்டுவாரு அப்படி ஒரு சிந்தனையோட இருக்கான். சரி ரிட்டர்ன் போய் கேட்டுடும், கேட்டாதான் நல்ல விஷயம், கேட்காம நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ரிட்டர்ன் போய் அவர் கேட்கறது, அந்த ஆலிம்கிட்ட போய் கேட்கறதுக்காக போறான். ஆனா அவர் கரெக்டா தொழில நிக்கிறாரு. அப்படி தொழில நிற்கும் பொழுது இவன் பக்கத்துல நின்று சைடு ஓரத்துல என்னன்னு கேட்கறான், கையை காமிச்சுக்கிட்டு. அவரு சமியல்லா உலிமன் ஹமீதா என்று சொல்வது பதிலா உன்னை லட்டு வாங்கி கொண்டு வர சொன்னேன் வந்தியா அப்படின்னு கேட்கிறாங்க. இவன் நான் இன்னும் செல்லவில்லையே அப்படின்னு பதில் சொல்றான். இது எதற்கு சொல்லப்படுதுன்னா, ஒரு விஷயம், இது ஒரு காமெடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். காமெடியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது சரியான முறையில் அவர்கள் சொல்லி தருவது இல்லை. பள்ளிவாசல் வரக்கூடிய நம்முடைய மக்தபு மதரசா மாணவர்களின் நிலைகளை பாருங்க. பள்ளிவாசல வந்து அவன் விளையாண்டு கொண்டிருக்கும் போது அல்லது இவர் எதையாவது ஒரு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த உலமாக்கள் ஆலிமானவர் அவளை திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கெல்லாம் வந்து விளையாடுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பள்ளிவாசல ஹஸன் ரலியல்லாஹு விளையாண்டதாக சில வரலாறுகள் இருக்கு. அவருடைய பேத்து உமைமார் அவர்கள் விளையாண்டதாக இருக்கு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல் உட்கார்ந்து அவர்கள் விளையாடும் பொழுது அல்லது சப்தம் போடும் பொழுது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இமாம் அவர்கள் திட்டி வெளியே அனுப்பக்கூடியவராக இருக்கிறார்கள். வெளியே அனுப்பப்படும் பொழுது அவர்கள் இனிமேல் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்ற சிந்தனையோடு ஒதுக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த இளமை பருவத்தில் அவர்கள் மார்க்கத்தோடு தொடர்பில்லாமல் ஆகுவதற்கும் இவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தி ஒரு கூடுதலாக பதிவு செய்தார்கள். அடுத்ததாக மக்களினுடைய அலட்சியம்தான். சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் தன்னுடைய செய்திகளை பதிவு செய்வார்கள். எதிரணியில் உள்ள சகோதரர் இந்த நாகூர் கல்லூரி சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னாங்க. கல்லூரியில கொட்டடிக்க கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, அந்த ஜமாத்திலே சொன்னாங்க. இளைஞர்கள் வந்து நீங்களே வானொலிக்கு செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நாம செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப மக்கள் வந்து இந்த கல்லூரி விழாங்கிறது எதனால நடக்குது, இதனுடைய கொள்கை என்ன, அதை நடத்தலாமா, அதை நம்ம பங்கு பெறலாமா, அதை கொண்டாடலாமா, இதெல்லாம் ஒரு விழா நடக்குது. மாணவர்கள் மறுபடியும் அச்சுறுத்தலாம் நமக்கு கொண்டாடக்கூடிய நாளாக சொல்லி தரப்பட்டிருக்கு. இந்த நாளை விட யாரும் இதற்காக எல்லாருக்கும் முடியாத இறந்துவரை வச்சு இறந்தவர்களுடைய பெயரால வருடாலும் மாற்று மதத்தவர்கள் திருவிழா நடக்கிற மாதிரி பிறந்த கலாச்சாரத்தை செய்வாங்க. மிக அப்பட்டமாக அதுக்கும் இருக்கும் மாற்று மதத்தவர் செய்தவர்களுக்கும் இந்த சொல்லுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகி அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கணுமா இல்லையா? அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை இதுதான் மார்க்கத்தை இல்ல, கல்லூரி விழாக்கள் இல்ல அப்படின்னு பிரச்சாரம் செய்யக்கூடிய இடையில இன்றைக்கு பல இளைஞர்கள் எல்லாருடைய உதவியோடு ஏகத்துவ எழுச்சியால் பல இளைஞர்கள் கல்லூரி விழாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல அந்த ஒரு சாதாரண இளைஞர்களுக்கு அலட்சியம், உலகப்பட்டு உலக ஆதாயம், உலகத்துல நம்ம ஜாலியாக இருக்கணும் அந்த எண்ணம், மனோ இச்சை, அந்த மனோ இச்சையை பின்பற்றதுனாலதான் அவங்களே போய் நாங்க இது செய்யணும், நாங்க கூத்தடிக்கணும், நாங்க டான்ஸ் ஆடணும், நாங்க வீடு செய்யணும் அப்படிங்கிறாங்க. தைரியமா நீங்க செய்வது தப்பு, நாமளும் டான்ஸ் ஆட மாட்டோம், உங்க கல்லூரி விழாக்கள் இஸ்லாத்தில் இல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல அப்படின்னு இளைஞர்கள் பொதுமக்கள் அவர்கள் குரல் கொடுத்திருந்தால் அதை ஒழிக்க முடியுமா இல்லையா? எல்லாரும் வராங்க, ஏமாறவங்க இருக்கிறாங்க, ஏமாற்ற இருக்கிறான்னு சொல்லித்தானே ஆளுங்கள் அவருடைய வேலையை அந்த ஆட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அறிவுரையும் சொல்லப்படுகிறது, இது மார்க்கத்துல இல்ல, இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படும் போது அதை விட்டு தன்னுடைய உள்ளத்தை கவனம் இல்லாமல் பலர் ஆகிவிடுகிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நான் கல்பம் டிகிரி அப்படின்னா இந்த இறைவனுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது அலட்சியமா இருக்கிறாங்க, உள்ளத்தை அலட்சியமா ஆக்குகிறாங்கல்ல, அவங்களுக்கு கட்டுப்படாது, அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறார். மார்க்கத்தை பின்பற்ற சொன்னா எது நமக்கு ஜாலியா இருக்குமோ, எது நமக்கு கூத்தடிக்கிறதுக்கு இலவா இருக்குமோ அதை பல பேர் பின்பற்றாங்க. காண அனுபவம் கொடுத்தா அது வரணும் அதை எச்சரிக்கிறோம். இப்ப இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்குது, அதை யோசிக்காத இளைஞர்கள்தான் இது மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது. அதே மாதிரி முன்னோர்கள் இப்ப தமிழாக்கம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால 30 வருஷத்துல இப்பதான் மக்கள் சிந்திக்கிறாங்க, முன்னாடி இல்லைன்னா சொன்னாங்க. இப்ப இதுக்கு என்ன காரணம்? 30 வருஷமா 40 வருஷமா அல்லது 50 வருடங்களாக தமிழாக்கம் செய்யப்பட்டோம். இது மாதிரியான சம்பவங்கள் இது போன்ற விதத்துக்கு இன்னும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்களுடைய அலட்சியம் தானே. மக்கள் அது அலட்சியமா இருக்கிறதுனாலதான் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சிந்திச்சிருந்தா முன்னோர்கள் மீதான பட்டை விட அல்லாவுடைய வார்த்தைக்கு போய் மேன்மை இருக்குமே அவன் உணர்ந்திருந்தா எல்லாம் அல்லாஹ் முழுவதும் அல்லாஹ் இறைவன் மாற்றுக்கிறார். அல்லாஹ் இறைவன் எந்த முஸ்லீம் காலம் எந்த ஜமாத்துல இருக்கணும், அல்லாஹ் ஒருவங்களுக்கு மாற்றுக்கிறதுக்கா? யாருக்குமே மாற்று எல்லாவற்றையும் விட அல்லாஹ் மேலான மாற்றுக்கிறதுக்கா?
மாற்றுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் எல்லாத்தையும் மேலானது மாற்றுக்கிறதுக்காக இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் மேலானது எல்லாரும் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் நம்பி இருக்கோம், மறுமையை நம்பி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு செஞ்சு வச்சது இன்னொரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்றதுனால வழியில் வருது. அதனாலதானே இப்ப கல்யாண பாதைக்கு போறாங்க, அந்த ஆளுங்களை தன்னுடைய கடவுள் மாதிரி எடுக்கிறாங்க. நம்முடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த ஆளுங்களுக்கு இல்ல, அவங்களே நம்ம கடவுள் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த மக்களுடைய எண்ணத்தில் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், அருவாவின் துணிலா நம்முடைய பாதிரிமார்களை தன்னுடைய ஆளுங்களை கடவுளாக மக்கள் இருக்கிற ஆள் மடங்கி இருக்கட்டும். அவன் சொல்றதுக்கு தலையாட்டு மாதிரியே தலையாட்ட அதையே நீங்கள் அதில் தலையிடுவீர்கள், சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் தான் கேள்வி கேட்கிறான். நீங்கள் கேட்க வேண்டும். இரண்டு தரப்பு சொல்லக்கூடிய எத்தனை தரப்புகள் எத்தனை கொள்கை கொண்டாலும் அது அனைத்தையும் மக்கள் கேட்கலாம். ஆனால் எது சரியானது என்பதை முடிவு செய்ய வேண்டும். அல்லது அவர்கள் செடியேற்பார்கள், செய்திகளை கேட்பார்கள், மிக அழகாக பின்பற்றுவார்கள். இந்த நிலைக்கு மக்கள் வர வேண்டும். அதுதான் மக்களுடைய அலட்சியம் அந்த மார்க்கத்தை அறிவதில் இல்லாமல் சரியாக கடைபிடிப்பதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்பதை இதற்கு முற்றுப்புள்ளியாக வைத்துக் கொள்வோம். சகோதரர் ரிஸ்வான் அவர்கள் மக்களின் அலட்சியமை என்ற தலைப்பில் சில தகவலை பதிவு செய்துவிட்டு அதுதான் ஒரே தீர்வு என்று முடிவும் சொல்லிவிட்டார்கள். ஒரே தீர்வா இல்லையா என்பதை எதிர்த்தரப்பு அணியினர் அவர்கள் சகோதரர் யாசர் அவர்கள் மக்களுடைய அலட்சியம் கிடையாது, ஆலிம்களின் சுயநலம்தான் என்ற தலைப்பில் தன்னுடைய தகவலை பதிவு செய்வார்கள். நீங்க இந்த உரையாடல ஆரம்பத்துல எதிரணி தரப்பு ஒருவராக ஏதாவது ஒரு ஆதாரம் வைப்பாங்கன்னு பார்த்தா யாருமே வைக்கிறது. சரி, 2 பேரும் தான் சரியா சொல்லல, எனக்கு பிறகு பேச முடியாது. அப்பாஸ் அவர்கள் வயதில் மூத்ததாய் பல விஷயங்களுக்கு எங்களுக்கு முன்னோடைய இருக்காங்க, சரியா பேசுவாங்கன்னு பார்த்தா நம்ம பாயிண்ட் ஒண்ணும் இல்ல. சரி, எதிரி மொழியா பேசினா எதிர்பார்க்குன்னு சொல்லி பிஸ்கி நீலாப்பே பலாப்பே இப்படி உங்க கவனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க. நம்ம தலைப்பு தானே பேசணும். நம்மளுடைய தலைப்பு என்ன? முஸ்லிம்கள் இஸ்லாத்தை முறையாக பேணாததற்கு பெரிதும் காரணம் யாரு? யார் காரணம் அப்படிங்கிறத நாங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் தான் காரணம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் தான் காரணங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாதங்கள் வைக்கலாம்ல. காசுல வெற்றி போட்டாங்க. சரி, பேசுவாங்கன்னு பார்த்தா இல்ல நீங்களே பேசுங்க. அப்ப பயந்துட்டு எங்களை பேசுறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்ல பயம் விட்டு பிடிப்போம் நீங்களே விட்டு பிடிப்போம் சொன்னாங்கல்ல. அதாவது சொல்றாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு அந்த மாதிரி உள்ள கதையாக மீசை இல்லாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவங்க எல்லா வாதங்களையும் பாத்தீங்கன்னா எதையாவது சொல்லி நேரத்தை கடக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கிறத சொல்றாங்க. அதாவது குர்ஆனுடைய வசனங்கள் போடுறாங்க, நிறைய ஆதாரங்கள் சொல்றாங்க. இது எல்லாமே மறுமையை சம்பந்தப்பட்ட செய்தியா இருக்கு. இப்ப நம்ம என்ன பேசணும்? உலகத்திலேயே முஸ்லிம்கள் வலியுறுத்துறதுக்கு யார் காரணம்? நாளை மறுமையில உள்ள தீர்ப்பு நம்ம கேட்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல உள்ள முஸ்லிம்கள் வாழ்வது இஸ்லாத்தை முறையா கடைபிடிக்காம போறதுக்கு என்ன காரணம் கேட்டா ஆளுநர் தான் காரணம். நாங்க நிறைய ஆதாரங்கள் அதுக்கு தான் சொல்றோம். ஆனா அவங்க தரப்புல அந்த மாதிரி இல்ல, மக்கள் தான் இந்த விதத்தை உருவாக்குனாங்க, ஆளுநர்கள் இதை தடுத்தாங்க, இருந்தாலும் செஞ்சாங்கன்னு ஒரு காரணம் இல்ல. அப்படி எதையாவது காட்டினாங்களா? இதுவரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எத்தனையோ விதத்துகள் இன்னைக்கு எடுத்து பாருங்க, நிறைய விஷயங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்படிதான் இருக்கா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. ரொம்ப அடிப்படையான விஷயம். நம்முடைய தேவைகளை எல்லா கோரிக்கையாக துவா செய்யும். துவாவை தனியா கேட்கலாம் மக்களுக்கு எப்படி தெரிஞ்சு? துவா நம்ம தேவையை நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரிஞ்சு? ஆலிம்கள் பிரச்சாரம் செஞ்ச பிறகு எந்த ஆளுநர் பிரச்சாரம் பண்ணாங்க? ஓரிரு கொள்கை மட்டும். அதுக்கு முன்னாடி துவானாக்கா இமாம் எதையாவது அதுக்கு ஆமின்னு சொல்லணும். அது ஒண்ணுதான். அதை தவிர்த்து நம்முடைய கோரிக்கை நம்ம தான் கேட்கறது கூட மக்களுக்கு சொல்லாம தடுத்தாங்க இல்லையா? எல்லா இடத்துலயுமே ஒரு குழந்தை பிறந்த இடத்துல இருந்து ஒரு மையத்தீவு வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் இருக்கும். சில பழங்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது இறந்த வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிளையா இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்கள் எதாவது நீங்க எதை செய்யாது, நாங்க வரோம். குழந்தை பிறந்திருக்கா நாங்க தான் சொல்றோம். அதே மாதிரி இறந்த வீடா நாங்க பாத்தியா வருவோம். மூணாவது சொல்றாங்கல்ல, கல்மா சகாதா இன்னொரு சாகாதா, கரிசோடு கிடைக்காதா, இப்படிதான் ஆளுகள் இருக்காங்க. எதையாவது ஒரு இடத்துல அதாவது நவீனாயசனாக சொல்றாங்க, ஒரு அடியால் இறந்து விட்டால் அவங்களுடைய எல்லா வெளித்தொடர்புகளும் நின்றுவிடும். 3 விஷயங்கள் தான் அவங்க பின்தொடரும். அது முக்கியமா சொன்னது சாலிஹான பிள்ளைகள் விடுவோம். அந்த பிள்ளைகளுக்கு துவா சொல்றது கற்றுக்கிட்டாங்க. பெற்றோர்களுக்காக செய்ய ஒரு பிரார்த்தனை அழகா சொல்லுவாங்க. இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அது ஆலிம் தானே சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஆளுங்க சொன்னாங்க, அதானே செய்தி. முஸ்லிம்கள் வெளியிட்டு போறாங்க. இந்த ஆளுக்கு தான் பேசிருக்கோம். இப்ப தௌஹீத் ஆளுங்களை பத்தி நம்ம கால் பண்ணல, முறையா பேணாததுக்கு இந்த ஆளுக்கு காரணம். அப்ப எதையுமே சொல்லல, எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லல. கடைசியா ஒரே ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், மக்கள் சிந்திக்கணும் சொல்றாங்க. குர்ஆன் நல்லா தெளிவா சொல்றோம். குர்ஆன்ல நூத்தமான வசனங்கள் இருக்கிறது, அதுதான் குர்ஆனுடைய தாய். அதே மாதிரி முத்தசாபிகளுக்கான வசனங்கள் இருக்கிறது. இந்த முத்தசாபிகளுக்கான வசனங்களை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கல்வியாளர்களும் இதை பயப்படுவதற்கு புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அதை சொல்றான். இப்ப அந்த மாதிரி வசனங்களை அவங்க சொன்னாங்க. சாதாரண விஷயங்களா சொன்னாங்க. இறைவனை பயப்படக்கூடியவர்களும் மக்கள் உள்ளவங்க தானே. இல்ல, கல்வியாளர்கள் தான் சொல்றாங்க. அப்ப நீங்க அப்பப்ப பேச ஆரம்பிச்சு
ஏன்னா நீங்க என்ன அந்த அவங்க சொல்ற மாதிரி ரிஸ்க். அதனால அந்த மாதிரி பார்க்க ஒரு நடுவர்னா நாங்க எடுத்து வாதத்துல தான் கேள்வி சொல்றோம். நீங்க பொதுவாக சொல்லக்கூடாது, நாங்க எடுத்து வாதத்தை சொன்னீங்க, அதுல இருந்து உங்க தீர்ப்பை நல்லவர்களை சொல்லுங்க, நம்பி நீங்க வாதங்களை நிறைவு செய்யணும்னு சொல்லணும். சகோதரர் யாசர் அவர்கள் ஆலிம்களின் சுயநலம்தான். தற்போது இருக்கக்கூடிய ஆலிம்கள் ஏகத்துவ கொள்கையை தெரிந்து மக்களுக்கு மிக தெளிவான முறையில் எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். மக்தபு மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எது சரி எது தவறு என்ற தெளிவான ஒரு கோட்பாடை செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆலிம்களும் ஏகத்துவ கொள்கையை ஏற்காமல் பல்வேறு இடங்களில் ஆலிம்களாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும் தற்போது கூட மார்க்கத்தை தன்னுடைய மக்களுக்கு எடுத்து சொல்லப்படும் பொழுது சரியான முறையில் எடுத்து சொல்லாமல் அவருடைய சுயநலத்தை மட்டும் அவர்கள் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற செய்தியை ஒரு ஆழமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது தவறு. மக்களுடைய அலட்சியின் காரணமாக தான் ஆலிம்கள் அவ்வாறு இருக்கிறார் என்ற அடிப்படையில் சகோதரர் அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய வாதங்களை அவர்கள் எடுத்து வைக்கக்கூடியவராக இருப்பார்கள். ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வாதமும் அவங்கள்ட்ட இல்லைன்னா ஆளுங்கள் ரெண்டு தரப்பு அப்படி இப்படி ஒரு தரப்பு தான் நாங்கள் பேசுறோம், அதெல்லாம் பேசுறாங்க. அப்படி கூட ஒரு ஆளுங்களுடைய கதை சொன்னாரு. இந்த மாதிரி கதை நம்மகிட்ட ஏராளமா இருக்கு. சத்தியத்தை சொல்லும் போது அந்த ஆளுங்களை மக்கள் வேலை கதையெல்லாம் இருக்கு. இதே ஜமாத் ஆளுங்கள் விதர்களுக்கு எதிராக பேசும்பொழுது அவரை மூட்டை கட்டி அனுப்பிக்கிறாங்க. அப்ப ஆளுங்கிறவங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஆளுங்கள் ரெண்டு தரப்பு இருக்காங்க. ஒருத்தவங்க அசத்தியத்தை சொல்றாங்க, ஒருத்தவங்க சத்தியத்தை சொல்றாங்க. இப்ப மக்கள் தான் என்ன ரெண்டு தரப்பையும் சிந்தித்து எது சரிங்கிறத அவங்க சிந்தித்து உணர்ந்து மார்க்கத்தை சரியான முறையில் பெறுறது மக்களோட கடமையா இல்லையா? இதான் வைக்கிறோம். அப்ப இரண்டு தரப்பு ஆளுங்கள் ரெண்டு விதமான செய்திகளை சொல்றாங்க. அல்லாவுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ல அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்லுகின்ற சொல்லை சரியாப்பார்கள். அதிலே அடையாளை ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டினார். அவர்கள் தான் அறிவியவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இதுக்கு அவங்க பதில பாருங்க. அதே போல பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஆளுங்களுடைய பெரிய ஆளுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நபியே அல்லாஹ் சொல்றான், "வஅன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம்." ஒரு அல்லாஹ்வே சொல்றான், மனிதர்களுக்காக அருளப்பட்டதை நீ அவர்களுக்கு விளக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரே, நீ அவங்களுக்கு எடுத்து சொல்றதெல்லாம் முடிவெடுத்தா அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருளை நிறலாம். இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை, இந்த நேர்வழியை ஏன் மக்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க எடுத்து சொல்லலே, நீங்க மக்களுக்கு விளக்குறதோடு போதாது, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அவங்க சிந்திக்காதது அவங்க மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறதுக்காகவா? ஆய்வு காணுவா? ஆய்வு ரெண்டு தரப்பு ரெண்டு மாதிரி சொல்லத்தான் செய்யறாங்க. ஒருத்தவங்க கொடுக்குறது, ஒருத்தவங்க கூடாதுன்னு ஆதாரத்தோட சொல்றாங்க. ஒருத்தவங்க 20 கூடாதுன்னு கொடுக்குறாங்க. அது கூடாதுன்னு ஆயுதமா காலனிச அடிப்படை மக்கள் வைக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு ஒரு கடமை இருக்காதியா? அதே போல இந்த குர்ஆன் வந்து எவ்வளவு பெரிய நேர்வழி பெற்ற ஒரு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றார்? இதாவது தீர்வு ஆயாதி ரபியும் ரபியும் இது அலையா சும்மா உண்மையானா இந்த குர்ஆனை வந்து மக்களுக்கு குர்ஆனை கொண்டு இந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஆலிம்களால் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் நீங்க அவருக்கு சிறுநர்களாக புள்ளர்களாக முன்னிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றானே இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஆலிம்கள் சொல்லதான் செய்வார். அவங்க உண்மையாக சொல்லுவாங்க, அர்த்தம் போல சொல்லுவாங்க. மக்களாகிய உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நீங்க அந்த சிறுவர்களாக புள்ளர்களாக இருந்து வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் வலுவாக இருக்குது. நீங்க சொன்ன அந்த மாதிரி வாதங்களுக்கு நாங்கள் வேலை செய்திருந்தோம். அரசியல் ஆதாரத்தை வைக்கிறதா இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்னதான் இருக்குது? அப்ப அவங்க சொல்லுகிறவர்கள் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அந்த மக்களுடைய அலட்சியம் தான் அவங்க மார்க்கத்தை பேராததற்கு காரணமா இருக்கிறது என்பதை இது விளங்குறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலுக்கும் வார்த்தை சொன்னாங்க, அபூலஹபுக்கும் சொன்னாங்க. ஏன் ஏற்கல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திச்சு ஏற்றாங்க. அதே போல தான் அபூஜஹலுக்கும் சொன்னாங்க. அவன் ஏன் ஏற்கல என்று சொன்னா அவன் சிந்திக்கல, அலட்சியம் பண்ணா, ஆரோப்பம் பண்ணா என்னும்போது இந்த மக்கள் வந்து மார்க்கத்தை பெறாததற்கு காரணம் மக்களுடைய அலட்சியம் தான் என்பதனால் இந்த சம்பவங்களுக்கு வருகிறது இல்லையா? அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து தெளிவாக இருந்தார்கள் என்றால் அவங்க சிந்திச்சு ஆளுங்கள்ட்ட தவறாக சொல்லிக்கிட்டு ஆளுங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்துவிட்டால் அவங்க மார்க்கத்தை மக்களுக்கு தவறாக சொல்லுவது இருந்தால் விலகி போய் அவசியமில்லை. இப்ப இந்த ஆளுங்கள் திருநாமல் இருக்கிறதுக்கு பல பள்ளிவாசல் நிர்வாகங்களும் இருக்கும். குற்றவாளி வந்திருப்பாரு அந்த இமாமத்தில் அந்த சகோதரர் மாவட்ட சொல்லுவாங்க, ஏதாவது மக்களுக்கு நல்ல பொருள் செஞ்சா கூட அதை குற்றவாளிகள் தடுக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுடைய ஆட்சியில் தான் மார்க்கத்தை பேராததற்கு காரணம் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது என்பதை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வினயத்துக்குரிய எல்லா உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பேணாததற்கு பெரிதும் காரணம் மக்களின் அலட்சியமா ஆலிம்களின் சுயநலமா என்ற தலைப்பில் ஒவ்வொரு அணியினரும் தன்னுடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தார்கள். அவருடைய வாதங்களை நாம் கவனிக்கும் பொழுது இரண்டு நபர்களுமே ஒவ்வொரு தரப்பில் இருக்கக்கூடிய சில குறைகளை சுட்டி காமித்தார்கள். பொதுவாகவே சொல்வதாக இருந்தால் அனைத்து தரப்பினரிடமும் குறைகள் இருக்கதான் செய்யும். இதிலே அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் பெரிதும் காரணம் யார்? பெரிதும் மக்களுடைய அலட்சியமா ஆலிம்களின் சுயநலமா என்ற தலைப்புக்குள் தான் அவருடைய செய்திகள் சொல்லப்படுகிறது. இதுல பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டு சாராரும் தான். அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் சொல்லும் பொழுது மனிதன் யாரை பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவதற்கு தகுதியாளர்கள் யார் என்பதையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் சொல்லி காமிக்கிறார். அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலூ அய்மானக்கும், அதை தவிர வேறு ஒரு வழிமுறைகளை நீங்கள் தேர்வு செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய அமல்கள் அளிக்கப்பட்டு விடும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம். சில நபர்கள் மார்க்கம் என்ற பெயரில் சில செய்திகளை சொல்வார்கள். அந்த செய்திகளை சொல்லும் பொழுது எங்களுடைய இமாம்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதுதான் சரியானது. யாரெல்லாம் 4 மதுஹப்களை பின்பற்றவில்லையோ அவர்கள் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்மதம் இல்லை என்று சில நபர்கள் பேசக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சில நபர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அதே போல நபி தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் நாம் சேர்த்து நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சில நபர்களையும் நாம் கவனிக்கின்றோம். இன்னும் சில நபர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும், அதே போன்று யாரெல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்களோ அதையும் நாம் பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடிய சில நபர்களை கவனிக்கலாம். இதெல்லாம் மார்க்கமா என்றால் மார்க்கம் கிடையாது. இதையெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யார்? மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தை தெரிந்து அந்த ஆலிம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இதை எடுத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதங்களில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நபி தோழர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லவில்லை, நல்ல அடியார்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது 4 இமாம்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது குல்லு உம்மத்தின் யதுகுலுல் ஜன்னah, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சுவனத்திற்கு செல்வார்கள், இல்லா மன் அபா, என்னை யார் மறுக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்களை தவிர. நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யார் சொல்லலாம் உங்களை எவ்வாறு மறுப்பார்கள்? அதற்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், மன் அதானி, யார் என்னை பின்பற்றுகிறாரோ எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் சூனவாசி. வமன் ரசானி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் நரகத்துக்கு செல்லக்கூடியவர் என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள். என்னை தவிர இமாம்களுக்கு கட்டுப்பட வேண்டும், சஹாபாக்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படி என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா? சொல்லவில்லை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு புதுமைகளை புகுத்துவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக அவர்கள் பின்பற்றாத ஒரு காரணம். எங்களுடைய மதுஹபுடைய புத்தகத்தில் இது சொல்லப்படுகின்றது, எங்களுடைய மதுஹபில் இது போதிக்கப்படுகின்றது, ஆகையால் இதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை பார்க்கின்றோம். சில தினங்களுக்கு முன்னால் பராத் இரவு, இந்த பராத் இரவு என்று சொல்லி அந்த இரவில் அவர்கள் இரவு முழுவதும் வணங்குவதற்கு காரணம் என்ன? அடுத்த நாள் பகல் முழுவதும் நோன்புகள் வைக்க வேண்டும், அந்த இரவில் 3 யாசீன்களை ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த ஆலிம்கள் தான். ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை என்றாலும் இது எங்களுடைய மதுஹபில் சொல்லப்பட்டது, எங்களுடைய மதுஹபில் இது அனுமதிக்கப்பட்டது, இது எங்களுடைய மதுஹபில் தடுக்கப்பட்டது, இது எங்களுடைய மதுஹபில் மக்ரூஹாக இருக்கக்கூடியது என்று எதற்கு எடுத்தாலும் தன்னுடைய மதுஹபுடைய புத்தகத்தை எடுத்து காமிக்கிறார்களே, தன்னுடைய மதுஹபில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து சொல்லுகிறார்களே, அதே மதுஹபில் அந்த மதுஹபுடைய புத்தகத்தில் சில செய்திகள் சொல்லப்படுகின்றது. அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய செய்திக்கும் அந்த புத்தகத்துக்கும் அந்த இமாமுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த இமாம்கள் வருகிறார்கள்? ஏறத்தாழ அல்லாஹ்வின் தூதர்கள் மரணத்துக்கு பிறகு ஏறத்தாழ 160 வருடத்திற்கு பிறகுதான் இந்த மதுஹபே உருவாக்கப்படுகின்றது. அவர்கள் இறந்த பிறகு சில வருடங்களுக்கு பிறகுதான் அவருடைய பெயர்களில் புத்தகங்கள் எழுதப்படுகின்றது. எதற்கெடுத்தாலும் அந்த புத்தகத்தை எடுத்து காமிக்கக்கூடியவர்கள் என்னுடைய அபூ ஹனீஃபா சொல்லக்கூடிய கருத்தை,
இதுதான் ஹனபி மதுஹப் சொல்லக்கூடிய கருத்து, இதுதான் சாஃபி மதுஹப் சொல்லக்கூடிய கருத்து என்று ஆலிம்கள் அதை சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கின்றன. அதே ஆலிம்கள் ஏன் அது மதுஹப் இன்னொரு செய்திகள் இருக்கிறது, ஏன் அதை எடுத்து சொல்லப்படவில்லை? என்ன கிதாப் என்றால் ஈஹால் ஹிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அபு ஹனீஃபாவிடத்தில் கேட்கக்கூடியதாக ஒரு செய்தி வருகிறது. சுரைனா அபு ஹனீஃபாவிடத்தில் கேட்கின்றார்கள், இதா குல்த கௌலன் வா கிதாபுல்லாஹி ஹாலிஃபது, அபு ஹனீஃபாவே நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வது, எங்களுடைய நிலைகள் என்ன? அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், வா உதுருக்கு கௌலி கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக என்னுடைய சொல் இருந்தால் என்னுடைய சொல்லை விட்டுவிட்டு நீங்கள் திருக்குறானை எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் கேட்கின்றார்கள், வைதா கான ஹபரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் இருக்கு, அந்த செய்திக்கு எதிராக உங்களுடைய சொல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வது? என்னுடைய சொல்லை விட்டுவிட்டு எதை அல்லாஹ்வின் தூதர்கள் ஆதாரப்பூர்வமாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறார்களா? இது சுயநலம் தானே. ஒரு நபர் ஒரு தீமையை செய்யும் பொழுது, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நாம் சுட்டி காமிக்க வேண்டுமா இல்லையா? இது அபு ஹனீஃபா அவர்கள் மதுஹபில், அதாவது ஹனபி மதுஹபில் மட்டும் கிடையாது. இதே போன்று சாஃபி மதுஹபில் உள்ள ஒரு புத்தகத்தை எடுத்து காமிக்கலாம். மாலிகி இமாம் அவர்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதிலும் எடுத்து காமிக்கலாம். அதே போல அஹ்மது இமாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய புத்தகத்தை அதிலும் எடுத்து காமிக்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, நாங்கள் ஒரு செய்தியை சொல்லியிருப்போம் மார்க்கம் என்ற அடிப்படையில், இதை விட குர்ஆனில் இதை விட சிறந்த ஒரு கருத்து இருக்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக ஒரு செய்தியை சொல்லப்படும் பொழுது அதைதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எங்களுடைய கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான நபர்கள் என்னுடைய மதுஹபில் இது சொல்லப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய மதுஹபில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இதை குர்ஆனுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களுக்கு முன்னால் பல்வேறு நபர்கள் மரணித்தார்கள். மரணித்த நபருக்காக திருக்குர்ஆனை ஓதினார்களா? அவர்களுக்காக மௌலிதை ஓதினார்களா? அவர்களுக்காக ஸலாத்து நாரியா ஓதினார்களா? எதையும் ஓதவில்லை. தன்னுடைய மகள் மரணிக்கிறார்கள், தன்னுடைய மனைவி மரணிக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், ஏழை நபித்தோழர்கள் போரிலே கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அதில் எங்குமே ஓதப்படவில்லை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஆலிம்கள் திருக்குர்ஆன் இல்லை என்றாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்றாலும், நாங்கள் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைத்து விடுவோம் என்று எண்ணி இல்லாத ஒரு செய்திகளை போதிக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 159வது வசனத்திலே சொல்கிறார், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மின் பையினாத்தி வல் ஹுதா, இறைவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு நேர்வழியும் தெளிவான சான்றுகளையும் அனுப்பிய பிறகு அதை யார் மறைக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ, அதை யார் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். உலாயிக யலமுல்லாஹினும், சபிக்கக்கூடியவர்களும் மலக்குமார்களும் அவர்களை சபிப்பார்கள் என்பதை இறைவன் அந்த வசனத்திலே சொல்கிறானே. திருக்குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டாலும் அதை எடுத்து சொல்லாமல் இருப்பதற்கு அவருடைய சுயநலமாக ஒரு காரணமாக இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் அதிக அதிகமாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தால் அவர்களும் அதை நடைமுறைப்படுத்தலாம், மக்களாக இருக்கக்கூடியவர்களும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆலிமுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அபு ஹுமைத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர்களுக்கு முன்னால் ஒரு நபர் தொழக்கூடியவராக இருக்கிறார். அவர் தொழும் பொழுது அவருடைய தொழுகையிலே சஜிதாவையும் ருக்கையும் சரியான முறையில் அதை செய்யாமல் அதை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை அவரிடத்தில் இருக்கிறது. அப்ப அபு உபைதா என்ன செய்கிறார்? அவரை அழைத்து அவரிடத்தில் சொல்கிறார், நீங்கள் செய்வது தவறு, அல்லாஹ்வின் தூதர்கள் இவ்வாறு ருக்கு செய்யவில்லை, இவ்வாறு சஜிதா செய்யவில்லை, உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் மறுபடியும் சென்று நீங்கள் தொழுவுங்கள். இந்த நிலையில் நீங்கள் மறைத்தால் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு மாறு செய்த நிலையில் நீங்கள் மறைத்தவராக மாறிவிடுவீர்கள் என்ற செய்தியை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். என்ன காரணம்? நபி மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும். தான் நடைமுறைப்படுத்தினால்தான் அதை மக்கள் நடைமுறைப்படுத்துவார் என்பதற்காக அதை காமிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே வேளையில் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் பல்வேறு இடங்களில் கேட்கிறார், அப்படா இது தப்போடு உணர் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அவர்களால் சொல்ல வேண்டும் என்ற நிலை கிடையாது. ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள் திருக்குர்ஆனில் இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகின்றது, இந்த வசனங்களை தடுக்கின்றதை அப்படி என்று சொல்ல தேவையில்லை. திருக்குர்ஆனை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது பல்வேறு செய்திகள் சொல்லப்படுகின்றது, வட்டியை பற்றி சொல்லப்படுகின்றது, வரதட்சணை பற்றி சொல்லப்படுகின்றது. அதைதான் நாம் விளங்கி உள்வாங்கினால் இஎம்ஐயில் பொருள் வாங்கக்கூடாது என்று நாம் விளங்கலாம். இது ஒரு வகையான வட்டி, தவறைக்கு வட்டி வாங்கக்கூடாது, பொருளாதாரத்தை வாங்கக்கூடாது என்று ஒரு சிந்தனை நமக்கு வரும். ஆனால் திருக்குர்ஆனை எடுத்து நாம் படிப்பதே இல்லையே. திருக்குர்ஆனோடு நாம் தொடர்புடையவராக இருக்கிறோமா? திருக்குர்ஆனை அதிக அதிகமாக திரட்டி பார்க்கக்கூடியவராக இருக்கிறோமா? இல்லை. நம்முடைய சிந்தனை ஏதோ தொடர்புடையவராக இருக்கிறது. சாயங்காலம் 5 மணி ஆகிவிட்டார், 6 மணி ஆகிவிட்டார், அந்த தொலைக்காட்சியோடு நாம் தொடர்புடையவராக இருக்கிறோம். தொலைக்காட்சியில் அடுத்த நிகழ்வுகள் என்ன வரும்,
அதுக்கு அடுத்த என்ன நிகழ்வுகள் வரும், அதுக்கு அடுத்த என்ன நிகழ்வுகள் வரும் என்று அதைதான் நாம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறோமே தவிர திருக்குறானில் சொல்லக்கூடிய செய்திகளை சரியான முறையில் நாம் செவிதார்ந்து கேட்பதே இல்லை, அதை படிப்பதே இல்லை. அதை நாம் படிக்கக்கூடியவராக இருந்தால் திருக்குறானின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கின்றேன். நபி தோழருடைய நிலைகள் எப்படி இருந்தது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை மக்களுக்கு பதிவு செய்கிறார்கள். யார் பச்சை குத்தக்கூடியவராக இருக்கிறார்களோ, யார் பச்சையை குத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ, யார் தன்னுடைய பற்களை அறத்தால் தேய்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் சபிக்கிறார், அல்லாஹ்வின் தூதர்கள் சபிக்கிறார், அதனால் நானும் சபிப்பேன். இந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லி முடித்த உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்ட பனு சாயித் குலத்தை சார்ந்த உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்மணி வேக வேகமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சபிக்கிறார்கள். நீங்க ஏன் மக்களை சபித்தீர்கள்? மக்களை சபிக்கக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை சபித்ததாக நாம் எங்கேயும் பார்க்கவில்லையே. நாம் திருக்குறானோடு தொடர்புடையவராக இருக்கிறேன். திருக்குறான் இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரை முழுமையாக நான் படித்து விட்டேன். திருக்குறானோட தொடர்பில் இருக்கிறேன். அப்படி அல்லாஹ் எங்கேயும் சொன்னதாக நான் கேள்விப்படவில்லையே. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், எதை முகமது உங்களுக்கு ஏறினாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை அவர் தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று முகமது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறாரே, அது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியும், அதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பச்சை குத்துபவர்களையும் பச்சை குத்தி கொள்ளுபவர்களையும் அல்லாஹ்வின் தூதர்கள் சபித்தார்கள், நான் சபித்தேன். அவர்கள் இதோடு தொடர்புடையவராக இருக்கிறார்கள். திருக்குறானோடு நபி மொழியோடு தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள். இப்படி நாம் தொடர்பு கொள்ளக்கூடியவராக இருந்தால்தான் நாம் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒரு செய்தியை சொல்லப்படும் பொழுது இந்த செய்தி சரியா அல்லது தவறா, இவர் சொல்லக்கூடிய செய்தி இந்த மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறது அப்படி என்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். அப்படி இல்லை என்றால் நமக்கு அது ஒரு சந்தேகம் வரக்கூடியதாக இருந்தால் இதே போன்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இது சகையான செய்தியா அல்லது பலவீனமான செய்தியா என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த ஆர்வத்தை நாம் வளர்த்துக் கொள்வதில்லை. காரணம் திருக்குறானோடு நாம் தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு. ரமலான் மாதத்தை மட்டும் திருக்குறானை எடுத்து படித்தால் மட்டும் போதாது. திருக்குறானில் சொல்லக்கூடிய அந்த கருத்தை செவிதார்ந்து அதை படித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை முழுமையாக நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.